वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादैग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारम् श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीया दयादरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं। जयन्ती सम्पवन्तामवै जयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातः विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्मगस्ते पद्मावति नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्धितनये शुभे पद्मे रमे लोकमातका पद्मावति नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। सहस्रदलपद्महस्ते कोटिचन्द्रनिभानने पद्मपत्रविशालाक्षी पद्मावति नमोऽस्तुते। नक्रश्रवणनक्षत्रे कृतोद्वाहमहोत्सवे कृपया भागिनः पद्मे त्वत्भक्तिभरिदान् इन्दिरे हेमवर्णावे त्वां वन्दे परमात्मिकां भवसागरमग्नं मां रक्ष रक्ष महेश्वरी। कल्याणपुरवासिन्यै नारायण्यै श्रीयै नमः। श्रुतिस्रुतिप्रगीतायै देवी देवी च मङ्गलम्। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणयां कमलामिमान्यां गोदामनन्यशरणं प्रबध्ये। அல்லினாட்டாமரமேலாரணங்கள் நின் துணைவி மல்லினாடாண்டமடமையில் மெல்லியழாயர் குலவேந்தனாகத்தாள் தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தமத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தீம் சோச்சிஷ்டாயாं ஸ்ருதிநிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமஹிதமிதம் பூயேவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ற எம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்கார்யம் சாதய பிரபோ. நமஸ்காரம். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த 2025 முடிந்து 2026 வருஷம் ஆரம்பம். இந்த வருஷத்தில் எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் சர்வ மங்களங்களும் எல்லாம் உங்கள் குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் பெருமாள் பிராட்டி ஆச்சாரன் கடாட்சத்தினாலே எல்லாம் கிடைக்கணும்னு பிரார்த்தித்து உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய தமிழ் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழில் சொல்கிறதுனால ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தமிழில் சொல்கிறோம் இன்னைக்கு. ஏன்னா நம்ம தமிழ் வேதம்லாம் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ் வேதத்தில். அதனால் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னா எல்லோரும் கிரேட் பண்ணுவாள். ஸோ வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும். ஸோ நேற்றைய திருப்பாவை பாசுரத்தில் முதல் 5 பாசுரங்கள் நோன்பிற்கு வேண்டிய
என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் எல்லாம் ரெடி பண்ணி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் சொல்லி அடுத்த பாசுரங்களிலே நோன்பு நோற்பதற்கு தயாராகி ஒரு தோழிகளாக எழுப்புகிறாள். ஸோ 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரைக்கும் ஒரு தோழிகளாக எழுப்பும்போது 6வது பாசுரம் முதல் ஒரு தோழிகளை எழுப்பும்போது உள்ளே படுத்துபவர்களுக்கு ஒரு அடையாளம் காட்டுகிறாள். புள்ளம் சிலம்பெனகான் புள்ளரையின் கோயில் கீசென்றங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து கீழ்வானம் வெள்ளன்று எருமைச் சிறுவீடு, இப்படி ஒரு அடையாளமாக காட்டுகிறாள். என்ன அவள் படுத்துருக்காள் இல்லையா, அதனால புள்ளம் சிலம்பெனகான் அப்படி கேட்கும்போது உள்ள படுத்துருக்கிறோம். அது கேன்சர்லாம் சொல்ல, நீங்கள்லாம் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. சேழை உங்களை முகத்தில் பார்த்தாலே உங்களோட தேஜஸ் அது கிழக்கு நோக்கி நீங்கள் உட்காந்து இந்த விதத்தை ஆரம்பிக்கிறதுனால அது பட்டு பளிச்சுன்னு இருக்கு. நீங்கள் பொழுது விடிஞ்சுன்னு என்னெல்லாம் சொல்லாதீங்க. அப்படி பல விதமாக சொல்லி பார்க்குறா. ஸோ இந்த அடுத்த பாசுரத்தில் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலரமே கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவிந்தேலோரம்பாவாய். இந்த அனுசந்தான பாசனம் நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, நாயகனான் என்று. அதுக்கு அடுத்தது அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யம் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்புனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பர் கடலடை செல்வா பலதேவா உம்பியம் நீயம் உறங்கேலோரம்பாவாய் என்பது இன்றைய அனுசந்தான பாசுரம். நாம் தூமணி மாடத்து என்ற பாசுரத்திலே எழுப்பப்படும் பெண் இவா எப்படி இருக்கான்னு கேட்டால், கிருஷ்ணன் தானாகவே என்னை அடையட்டும், கொஞ்சம் மிதப்போட இருப்போம் சொல்லுவான் இல்லையா, அதனால் ஏன்னா பக்தி ஜாஸ்தி கண்ணன் கிட்ட அவளுக்கு பக்தி ஜாஸ்தி, கண்ணனுக்கும் இவாள்கிட்ட பிரீதி ஜாஸ்தி. இது வெளியில் இருக்கிறவளுக்கு தெரியாது, இருந்தாலும் அவள் படுத்துன்னு இருக்கான். அதனால் அவள் என்ன பண்ணுறான்னா, கிருஷ்ணன் வரட்டும், தானே வரட்டும், தன்னை அடையட்டும் என்று படுத்துன்னு இருக்காளாம். ஸோ இந்த பெண் என்னன்னா, உள்ளே இருப்பவள் தானாகவே நம்மை அடைய வேண்டும் என்று இருப்பவன். அவன் தன்னை அடையட்டும், தானாகவே அடையட்டும், வெயிட் பண்ணட்டும். கிருஷ்ணாவதாரத்தை நிறையா பார்க்கலாம் பின்னாடி. ஏன்னா முக்கியமாக என்னன்னு கேட்டால், நாம் சரணாகதி பண்ணியாச்சு, பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணியாச்சு. சரணாகதி பண்ணோடனே அவன் தான் நம்மிடம் உள்ள நிலைமையை பார்த்து அனுகிரகிக்கிறான். அதனால் நம்ம சரணாகதி பண்ணோடனே பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணோம், நம்மளோட நிலைமையை அவன் பார்க்குறான். இவன் எப்படி இருக்கான், என்னெல்லாம் தேவை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அனுகிரகம் பண்ணுறான் இல்லையா. நம்ம போய் சரணாகதி தான் பண்ணுறோம். அந்த மாதிரி இவள் எழுப்பினா அவள் படுத்து நிற்கிறவ சொல்கிறா வரட்டும், ஏன்னா அவன் தான் அனுகிரகிப்பவன் இல்லையா, அவனே என்னை எழுப்பட்டும், அவனே என்னை அடையட்டும் என்று சொல்லலாம். அதனால் வெளியில் இருக்கும் பெண்கள் விரைவுடன் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பதால், வெளியில் இருக்கிறவெல்லாம் எப்படி இருக்கான்னு கேட்டால், அதனால் வெளியில் இருக்கிற பெண்ணெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கா. எப்படி இருக்கான்னு கேட்டால் லக்ஷ்மணன் மாதிரி. லக்ஷ்மணன் என்ன பண்ணுவான், ராமர் கூட போகும்போது எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக 24 மணி நேரம் ஏதோ செஞ்சுட்டு இருப்பான், ராமருக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பான், மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பான். அதனால் இவெல்லாம் வெளியில் இருக்கும் பெண்கள்லாம் எப்போ பார்த்தாலும் விரைவோட ஏதோ வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாள், விரதத்துக்கு வேண்டிய வேலைகள்லாம் பண்ணுவான், ஒத்தத்தரை எழுப்புவான். அப்படி மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பதால் லக்ஷ்மணனுக்கு ஒத்தவர்களாக ஆகிறார்கள். அதனால் உள்ளே இருப்பவள் முகத்தில் நித்திய வாழலாம் பார்த்தா உள்ளே இருப்பவள் உள்ள படுத்துன்னு இருக்கா இல்லையா, அவள் யாருன்னு கேட்டால் முக்தர்களுக்கும் நித்தியருக்கும் ஒத்தவர்கள். அதனால் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கா இல்லையா, அதனால் அவளுக்கு ஒத்தவர்கள். அதனால் பெருமாளே தன்னை கண்ணனே அடையட்டும் என்று படுத்திருக்கிறாளாம். தூமணி மாடு இங்கே பார்த்தா இந்த பாசுரத்தில் முதல்ல சொன்ன அடையாளங்கள்லாம் சொல்லலை. பறவைகளாக இருக்கட்டும், பறவைகள் சப்தமும் கீழ்வானம் வெள்ளன்று எருமைச்சு வீடு அதெல்லாம் சொன்னாலே அப்படிலாம் சொல்லாமல், உலகிலேயே என்னென்ன நல்ல காரியம் செய்யும் இடத்திற்கு தானே சிலர் கலந்து கொள்வார்கள். அதனால் படுத்து நிற்கிறவளை கம்பேரிசன் இவள் எப்படிப்பட்ட பெண்ணு சொல்லலாம். சில நல்ல காரியங்கள்லாம் பண்ணோம், சத்காரியங்கள்லாம் பண்ணோன்னா என்ன பண்ணுவா, சில பேர்லாம் தானே கலந்துப்பாள் இல்லையா. இந்த மாதிரி நல்ல சத்காரியங்கள்லாம் நடக்கிறது. இப்போ
கிருஷ்ணகான சபாவில் சுவாமி ஜெயகிருஷ்ண தீட்சிதர் நேற்றுக்கு நியூ இயர் ஈவ் ராத்திரி நியூ இயர் கொண்டாட்டத்திற்கு பார்த்தா அவன் என்ன பண்ணுறார், ராத்திரி பூரா ஒரு அருமையான பஜனை. அந்த பஜனை கேட்டிருந்தாலே எல்லாரும் என்ன பண்ணுறாரு, சத்காரியம் போய் பகவானோட நாமம் சேர்ந்து அவரோட சேர்ந்து நாமம் பகவன் நாம சங்கீர்த்தனம் செய்வோம். ஸோ எல்லாரும் கலந்துக்கிறார், சத்காரியம். அதனால் அவர் சொல்லும்போது நிறையா விஷயங்கள்லாம் கேட்டுக்கிறார், சத் விஷயங்கள்லாம் கேட்டுக்கிறார். சத்காரியங்களில் அவளும் தானே வருவாள். சில பேர் என்ன பண்ணுவான்னா முடியும் போது வருவாளாம். ஏன்னா சில பேர் நான் போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு போவா இல்லையா, ஏதாவது ஒரு சத்காரியங்கள்லாம் பண்ணோன்னே அவளுக்கு அதில் போய் 100% பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இல்லாமல் இருந்தால் கூட அவள் ஏதாவது நம்ம போயிட்டு நம்ம வரலேன்னு அவள் தப்பாக நினச்சிப்பாளோ, அதனால் நான் போய் பார்த்துட்டு முடியச்சே போய் அட்லீஸ்ட் தலையை காட்டிட்டு வரேன்னு சொல்லுறது வழக்கம். பார்த்துருக்கோம், நான் போய் ஒரு தலையை காட்டிட்டு வரேன். சில பேர் வந்தான்னா கூப்பிட்டால் தான் வருவார்கள். சில பேர்லாம் நான் என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா தான் வருவாளாம். சில பேர் அழைத்தாலும் வரமாட்டாள். சில பேர் கூப்பிட்டு அவளுக்கு இன்விடேஷன்லாம் கொடுத்து போய் கூப்பிட்டுட்டு வந்தால் கூட அவள் வரமாட்டாள். சில பேர் என்னென்னா இந்த நல்ல காரியங்களுக்கு இடையூறாக இருப்பாள். சில பேருக்கு பார்த்தா இவ்வளோ சத்காரியங்கள்லாம் பண்ணுறாள்னு சொல்லி அவளை பார்த்தா ஒரு ஜெலஸ், பொறாமை. அதுக்கு என்னெல்லாம் இடையூறு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாளாம். ஸோ அப்படி சில காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு சில பேர் எப்படிலாம் இருப்பாங்கிறது கம்பேரிசன் எதுக்கு சொல்லானுங்க கேட்டால், இங்கே உள்ளே படுத்திருப்பவர்கள் கேட்டால் 3வது வகையை சேர்ந்தவள். 3வது வகைன்னு என்ன, சில பேர்லாம் கூப்பிட்டாதான் வருவார்கள். அதனால் இவள் படுத்துன்னு இருக்கா இல்லையா, இவெல்லாம் வெளியில் இருக்கிறவெல்லாம் கூப்பிட்றா, வா வா நம்மளாம் விருதெல்லாம் சேர்ந்து இருக்கும், கண்ணனை அனுபவிக்கலாம், நீராட்டம் அவனோட சேர்ந்து நீராடலாம், வான்னு கூப்பிட்றா. அதனால் கூப்பிட்டாதான் வருவேன்னு படுத்துன்னு இருக்காளாம். அதனால் அந்த ரகத்தை சேர்ந்துவவ. அதனால் முன்னாடி இருக்கிற பாட்டிலெல்லாம் என்ன பண்ணோம், மிக்குள்ள பிள்ளைகளும் என்பதற்கு அதிகமாக வந்துள்ளார் என்று பொருள். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் சொல்லுவோம் இல்லையா. அதனால் முன்பாட்டிலெலாம் பார்த்தா மிக்குள்ள பிள்ளைகளும்னா நிறையா பேர் வந்திருக்கான்னு அர்த்தம். அதனால் இந்த பாசுரத்தில் தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கரிய, தூமணின்னு இந்த பாசுரத்தில் பொழுது விழுந்தமைக்கு அடையாளமாக எதையும் சொல்லலை. முன்பாசுரங்களே பொழுது விழுந்ததற்கு பல அடையாளங்களாம் பார்த்தோம். இங்கே குற்றமற்ற ரத்தினங்களால் செய்யப்பட்ட மாளிகையில் என்னென்னா ஒரு கண்ணன் அமைச்சு கொடுத்துருக்கான் அவளுக்கெல்லாம். ஏன்னா அவளாம் படுத்துன்னு இருக்கா இல்லையா, அவளுக்கு அவனே மாளிகையெல்லாம் கொடுத்துருக்கான். ஏன் இங்கே குற்றமற்ற ரத்தினங்கள்னு சொன்னால் அவளுக்கெல்லாம் பார்த்தா அவளுக்கு கொடுக்கறது எந்த விதமாக குறையும் இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கு. அதனால தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் இல்லையா, மற்றவர்களுக்கு நல்லது செஞ்சு தான் தாழ்ந்திருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உத்தமனாக ஆகிறான். அங்கே அந்த மாதிரி வாழெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும், அந்த கோகுலத்தில் இருக்கக்கூடியவள் அத்தனை பேருக்கும் ஒரு ரத்தினங்களான ஒரு மாளிகையெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கான். அது எப்படி இருக்குன்னு கேட்டால் குற்றமற்ற ரத்தினங்கள். பார்ப்போம், இப்போ நிறையா முத்துக்களை வாங்குகிறோம், ரத்தினங்கள்லாம் வாங்கினா அதில் தோஷங்கள்லாம் இருக்குன்னு நம்ம சொல்கிறது வழக்கம் இல்லையா. இப்போ பார்த்தா நிறைய சர்டிஃபிகேட்லாம் வேறு கொடுக்குறோம். அதை வாங்கும்போது அந்த கடையில் அந்த ஜுவல்லரி ஷாப்பில் வாங்கிட்டு வந்தால் இது தோஷங்கள்லாம் இல்லாமல் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டெல்லாம் வேறு கொடுக்குறான் இல்லையா. அதனால் குற்றமற்ற ரத்தினங்களால் செய்யப்பட்ட மாளிகையில் எப்படி இருக்குன்னு கேட்டால் 4 பக்கமும் விளக்கேற்றி கண்ணன் வருவான் என்று எண்ணி வாசனை புகை வீசும்படி செய்துள்ளார். 4 பக்கமும் அந்த மாளிகையில், குற்றமற்ற ரத்தினங்களாலான மாளிகையில் 4 பக்கமும் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கா இல்லையா. விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வாசனரும் அந்த வாசனை உள்ள அந்த சாம்பிராணி, ஊதுபத்தி, இதெல்லாம் என்னெல்லாம் வாசனை தருமோ அதெல்லாம் வச்சுருக்காளாம். வாசனை வீசும்படி வாசனை புகையெல்லாம் போட்டிருக்காளாம். அதுதான் கண்ணன் வருவான்னு விளக்கேற்றி வச்சது. இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது நாம் என்னெல்லாம் பார்க்குறோன்னு பார்த்தா, நம்ம ஆற்றுல காலங்காலத்தால் எழுந்தினோடனே மார்கழி மாதம் பார்க்குறோம். மார்கழி மாதத்தில் காலம்பரை எழுந்தினோடனே விளக்கேற்றி வைக்கிற வழக்கம் உண்டு. எதுக்கு விளக்கேற்றி வைக்கிறான்னு, கண்ணனோட மாதம் இல்லையா. இந்த மாதம் யாரோட மாதம், கிருஷ்ணனோட மாதம். கிருஷ்ணன் எங்கே இருக்கான்னு கேட்டால் வந்துட்டான். நம்ம ஒரு வீட்டுக்கும் வருவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னு கேட்டால், அங்கே குற்றமற்ற ரத்தினங்களாலான விளக்கெல்லாம் ஏற்றி வைத்தார் போல நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய வீட்டிலையும் பார்த்தா வாசலில் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறோம். எதுக்குன்னா கண்ணனோட வருகை எதிர்பார்த்து இருக்கோம். கண்ணன் எப்படா வருவான், நம்ம வீட்டுக்கு வருவானா என்ன எதிர்பார்த்து நிற்கும். அதனால் காலம்பரை விளக்கு ஏற்றி வைக்கிற வழக்கம் உண்டு. இன்னும் பெரியவா அந்த காலத்துலேருந்தே பண்ணியிருக்கா இல்லையா. இன்றைக்கும் பார்த்தா நிறையா இடத்துல ஏந்துக்கிறது விஷயம் வேறு. காலம்பரை ஏந்துக்கிறது இந்த மாதிரி பெண்கள் இருக்கிற மாதிரி வீட்டில் நிறைய பேர் படுத்துட்டு ஏந்துக்க மாட்டான். ஏன்னா அவளுக்கு ராத்திரிலாம் தூக்கம், முரட்டு தூக்கம் இல்லையா, அதனால் ஏந்துக்கிறது.
ஆனால் காலம்பரை விளக்கேற்றி வைக்கக்கூடிய இவாளெல்லாம் என்னன்னு கேட்டால் கண்ணன் வருவதற்கு எதிர்பார்த்து நிற்கலாம். அப்புறம் தூக்கத்திற்கு தகுந்த படுக்கையில் படுத்துக்கொண்டு உள்ளே இருப்பில் என்ன பண்ணான்னு கேட்டால் அப்படி படுத்து நிற்பாளாம். அப்படி சில வீட்டிலலாம் பார்க்கலாம். சாதாரணமாக எப்படா காலம்பரை ஏந்தின்னு போயிடுவா. சில வீட்டில் அந்த மாதிரி பஞ்சசயனம் இல்லையா, பின்னாடி பார்ப்போம். அப்படிப்பட்ட சொகுசான மெத்தைகள்லாம் இருக்கும் இல்லையா, படுக்கையெல்லாம் இருக்கும். படுத்து கொண்டு இருக்கிறாள் இவள். உள்ளே இருப்பவள். வெளியில் உள்ளவர்களுக்கு மாமாவின் பெண் அவள்லாம் என்ன சொல்ல, மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்கிறவா. இவள் எழுந்து வராததைக் கண்டு உள்ளே இருக்கும் மாமியிடம் என்னன்னு சொல்ல, நீ இவளை எழுப்புன்னு கூப்பிடலாம். அதனால எப்படின்னு சொல்ல, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கவழ துயிலமே கண் வளரும். அப்படிப்பட்ட பெண்ணை உள்ள படுத்துருக்கா, சொகுசா படுத்துருக்காளே, அப்படிப்பட்ட பெண்ணை வெளியில் வரமாட்டேங்கிறாளே, தூங்கிட்டே இருக்காளே, அவளை கொஞ்சம் எழுப்பக்கூடாதா? மாமீர் அவளை எழுப்பீரோ, உன் மகள்தான். அப்புறம் மாமீர் அவளை கொஞ்சம் எழுப்பக்கூடாதா? அவள் ஏன் நேர்ந்திருக்கலன்னு கேட்டால், தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலமே கண் வளரும். அப்படி தூங்கிட்டு இருக்காளே, மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவான் கூப்பிடுறோம், ஏந்திருக்கலையே, மாமீர் அவளை எழுப்பீரோ, மாமி அவளை எழுப்பக்கூடாதோ, உன் மகள்தான் ஊமையோ, உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ அப்படிலாம் சொல்லலாம். அதனால எப்படி எழாமல் இருக்க அவனுடைய பெண் ஊமையா, உள்ள படுத்துனுக்காளே, பேச முடியலையா, திருப்பி பதில் சொல்ல முடியலையா, ஊமையா, இல்லை செவிடா, காதல வேலையா, நாங்கள்லாம் கூட்டுன்னு இருக்குமே, வாசல்லேருந்து நாம சங்கீர்த்தனை எல்லாம் பண்ணிட்டு இருக்குமே, இப்படி கூவி அழைத்துன்னு இருக்கோம் இல்லையா, அப்படி சொல்லி நாம சங்கீர்த்தனங்கள்லாம் சொல்லி பகவன் நாமா சொல்லி நாங்கள் வாசலில் வந்து உங்கள் வீட்டு வாசலில் நின்று கூப்பிட்றோமே, அவள் காதல வேலையா? அதுக்கு காரணம் என்னென்னு, அவள் செவிடா, இல்லை கர்வம் கொண்டவளா, மதம் பிடித்தவளா, அப்படிலாம் சொல்லார். உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, ஏமப்பெருந்துயல் மந்திரப்பட்டாளோ. பெருந்தூக்கம் வரும் வகையில் அப்படி அசந்து தூங்குறாளே, கூட்ட எழுந்துக்கலையே, அப்படி சிறு பெருந்தூக்கம். சாதாரணமாக என்ன பண்ணுவான்னு கேட்டால், பெருந்தூக்கம் சிறிய தூக்கம் இருக்கணும் இல்லையா. சிறிய தூக்கம்னா அப்படி லேசாக தூங்குவா. ஏதாவது துளி சத்தம் கேட்டாலே எழுந்துடுவாளாம். அப்படி அவளோட தூக்கம்லாம் வந்து பெருசாக இருக்காது, சிறிய தூக்கமாக இருக்கும். இந்த பெண் என்னன்னு கேட்டால், பெருந்தூக்கம் வரும் வகையில் என்னென்னா, அப்படி யாராவது மந்திரிச்செல்லாம் போட்டிருப்பா இல்லையா. சில பேர்லாம் சொல்லுவாள், ஏதாவது நடந்ததுன்னா அந்த வீட்டில் சரியாக நடக்கலைன்னா, யாரோ மந்திரிச்சு போட்டா போல இருக்குது, நமக்கு இந்த வீட்டிலலாம் ஒரு தோஷங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இவ தூங்கிறதுக்கு பெருந்தூக்கம் வருவதற்கு யாராவது மந்திரிச்சு போட்டார்களா, அதனால் மந்திரம் செய்தார்களா சொல்லலாம். அதனால் இந்த தன்மை நீங்கள் என்னென்னு கேட்டால், எம்பெருமான திருநாமத்தை சொல்கிறோம். அதனால் நாங்கள் லட்சக்கணக்கில் எம்பெருமான திருநாமத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பகவன் நாம சங்கீர்த்தனம் செய்தால் என்னன்னு கேட்டால், நாம சங்கீர்த்தனம் செய்யும்போது பகவனோட நாமாவெல்லாம் சொல்லும்போது கேட்டால், பேய் பிசாசு சூன்யம் ஜுரம் போன்ற எல்லா நோய்களும் நீங்கும். அதனால நிறைய இடத்துல பார்த்தா ஜுரங்கள்லாம் வரும், உடம்பெல்லாம் சரியில்லைன்னு என்ன பண்ணுவான், பகவன் நாம சோஸ்திரங்கள்லாம் சொல்லுவா இல்லையா, பார்த்துருக்கோம். அதனால் அந்த சோஸ்திரங்கள்லாம் சொல்லி ஜபங்கள்லாம் பண்ணி அந்த தீர்த்தத்தெல்லாம் குடும்பம் பெரியவாள்லாம் பண்ணுவாங்க அந்த காலத்தில். அப்படி பகவன் நாம சங்கீர்த்தனம் வந்து நாங்கள் நிறையா பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய பேயோ பிசாசோ அப்படிலாம் சொல்லக்கூடிய சூன்யம் வச்சுருக்கா, ஜுரம் வருது, இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டால் நோய்களும் தானே போயிடும். அதனால் அவன் நாமத்தை சொல்லி எழுப்புமாறு சொல்லலாம். அந்த மாமியிட்ட போய் சொல்லி, தூங்கிட்டு இருக்காளே, முரட்டு தூக்கமாக இருக்காளே, அவளுக்கு யாராவது மந்திரிச்சு விட்டாலோ, மந்திரம் போட்டாலோ, சூன்யம் வச்சாலோ அப்படிலாம் இருந்தால் கவலைப்படாதீங்க மாமி, நீங்கள் போய் அவளை எழுப்புங்கோ. எப்படி எழுப்பணும்னு சொன்னால், பகவன் நாம சங்கீர்த்தனத்தை சொன்னால் அவளுக்கு எல்லாமே போயிடும், விலகி போயிடும். அப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி எழுப்புமாறு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை போய் சொல்லுங்க, சுதர்சனாஷ்டகம் போய் சொல்லுங்க, கருட தண்டகம் சொல்லுங்க. அப்படி பலவாரமான மந்திரோபதேசங்கள்லாம் மந்திரங்களை சொல்லி நாம சங்கீர்த்தனத்தை போய் சொல்லி எழுப்புங்கோ சொல்லலாம். தூமணி தூயமணிகள் ரத்தினங்கள் அப்படிங்கிறதுக்கு தூமணி மாடத்தின்னு குற்றமற்ற ரத்தினங்கள். எம்பெருமான் இவனிடத்தில் அபிமானம் கொண்டவளா இருப்பதனால பெருமாள் என்ன பண்ணான், கண்ணன் இந்த உள்ள படுத்துட்டு இருக்கவா இல்லையா, அவளுக்கு ரொம்ப அபிமானமாக இருக்கிறதுனால ரத்தினங்களை வரவழைத்து அதில் உயர்ந்த ரத்தினங்களை பொறுக்கி மாளிகை கட்டி கொடுத்திருக்கிறார். முதல்ல சொன்னேன். அதனால் சாதாரணமாக மாளிகை கட்டுறதுக்கு அதுக்கு ரத்தினங்கள்லாம் தேவை. ரத்தின மாளிகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் அப்படிப்பட்ட ரத்தின மாளிகை உயர்ந்த ரத்தினங்களை பொறுக்கி எடுத்திருக்கானோ, இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரத்தினங்கள்லாம் வரவழைச்சு அங்கேருந்து இப்போ திருப்பதி பெருமாளுக்கு பார்த்தா சாதாரணமாக இருக்கக்கூடிய புஷ்பங்களோ அந்த வாசனை திரவியங்களோ கிடையாது, இருக்கிறதுக்குள்ளேயே பெஸ்ட்டு
அந்த பெருமாளுக்கு அப்படிப்பட்ட எல்லாத்தையும் அங்கே சமர்ப்பிக்கிறாள். அதனால் அங்கே பண்ணக்கூடிய பதார்த்தங்களாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய நெய் இருக்கட்டும், பெருமாளுக்கு அமுது செய்யக்கூடிய அந்த பக்ஷியங்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தா அதில் செய்யக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தா த பெஸ்ட். அப்படி பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டால், இவாளுக்கெல்லாம் மாளிகை கட்டி கொடுத்தானா. மாளிகை கட்டி கொடுத்தது எப்படி இருந்துன்னு கேட்டால் ரத்தினத்தால் செய்த மாளிகை. அப்போ ரொம்ப அபிமானம் கொண்டவன் இல்லையா, அதனால் ரத்தினங்களை வரவழைச்சு அதில் உயர்ந்த ரத்தினங்களை பொறுக்கி மாளிகையை கட்டி கொடுத்திருக்கிறான். அதனால் உள்ள படுத்துன்னு இருக்கான். அதனால் அவள் 2 பேருக்கு தான் தெரியும், வெளியில் இருக்கவாள் தெரியாது இல்லையா. தனக்கு ஏற்பட்டு இருக்கும் மாளிகையில் சாதாரணமான ரத்தினங்களை கொண்டு ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் தான் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தான் தாழ்த்தி கொள்கிறான். முதலே பார்த்தோம். அதனால் ஓங்கி உலகால் அந்த உத்தமன் பாசுரத்தில் விசேஷமாக அனுபவித்தோம் இல்லையா. அவைகளில் தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா கிருஷ்ணனுக்கு தோஷங்கள்லாம் ஒன்றும் செய்யாது. ஏன்னா வெண்ணெய் சாப்பிட்டா விஷங்கள்லாம் போகும் சொன்னான் இல்லையா அன்றைக்கி யசோதை கிட்ட. நான் வெண்ணெயெல்லாம் விழுங்கிறதுனால என்னன்னு கேட்டால் விஷங்கள்லாம் முறிஞ்சு போகும். அப்படி அந்த தோஷங்கள்லாம் என்னென்னா அவங்ககிட்ட நெருங்குமா எங்கேயாவது. அதனால் பரவாயில்ல, எனக்கு தோஷமாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படிப்பட்ட ரத்தினங்களால் தனக்கு மாளிகையெல்லாம் கட்டிட்டு இவாளுக்கு குற்றமற்ற ரத்தினங்களால் செய்த மாளிகையெல்லாம் கட்டி கொடுத்தானாம். ஆயர்பாடியில் இருக்கிறவளுக்கு அவரவர்களுக்கு தகுந்தபடி ரத்தினங்களை ஒருத்தருக்கும் ஒரு மாளிகையெல்லாம் கட்டி கொடுத்துருக்கான். அவள் எப்படி இருக்காளோ அப்படிப்பட்ட ரத்தினங்களால் இழுக்கப்பட்ட வீடுகளும் சாதாரண வீடுகளும் உண்டு. சாதாரணமான வீடுகளும் உண்டு, ரத்தினங்களால் இழுக்கப்பட்ட மாளிகைகளும் வீடுகளும் உண்டு. யசோதை பிராட்டி என்ன பண்ணான்னு கேட்டால் நர்த்தனம் செய்யும் கண்ணனுக்கு வெண்ணெய் எடுத்து வந்தாள். அதனால் என்ன பண்ணான்னு கேட்டால் நர்த்தனம் செஞ்சுன்னு இருக்கான் கண்ணன். கிருஷ்ணன் நர்த்தனம் பண்ணப்போ வெண்ணெயெல்லாம் எடுத்துன்னு வந்தான். ரத்தினத்தால் இழைத்த கம்பத்தில் அருகில் கண்ணன் இருந்தான். அப்படி என்ன பண்ணுறான்னா அவன் அப்படிப்பட்ட மாளிகையில் இருக்கான். ரத்தினத்தினால் இழைக்கப்பட்ட அந்த கம்பத்துக்கு நடுவில் கண்ணன் இருந்தான். அந்த கம்பத்தில் பார்த்தா கண்ணன் பிரதிபலிக்கிறான். அதனால் ரிஃப்ளெக்ஷன் ஆகும் இல்லையா. கண்ணாடி முன்னாடி நின்னோடனே நம்மளோட மூஞ்சியெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஃபேஸ் எல்லாம் பார்க்குறோம், நம்ம அழகாக பார்த்துக்குறோம். அதனால் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் பண்ணி காற்றுலலாம் வச்சுருக்கா பாருங்க. ஏன்னா நம்மளோட அழகை நம்மளை பார்த்துக்கிறதுக்கோசரம் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வைக்கிறா. அதனால் பிரதிபலிக்கிறது. அதனால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்லாம் சொல்லுவா பாருங்க. அப்படி அதனால் கொண்டு வந்த வெண்ணெய் 2 பங்காக பிரித்தாளாம். அவள் என்ன பண்ணான்னு கேட்டால் கன்ஃபியூஷன் ஆகிடுது. கிருஷ்ணன் எங்கே இருக்கான், கண்ணன் எங்கே இருக்கான்னு தெரியலையாம். அந்த கொண்டு வந்த வெண்ணெய் 2ஆக பிரித்தாளாம். அதனால் துவாரகையில் என்ன பண்ணான்னு கேட்டால் கண்ணன் ரத்தினத்தாலான வீடுகளை நிர்மாணித்தான். துவாரகையில் பார்த்தா அங்கேயும் ரத்தினத்தால் வீடுகளை நிர்மாணித்தானா. ஒவ்வொரு வீடும் தனது முகத்தை கண்ணாடியில் பார்ப்பது போல் பார்ப்பார்கள். ஒரு வீட்லேயும் பார்த்தா கண்ணாடியெல்லாம் கிடையாது, அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் கிடையாது, முகத்தை பார்க்கறதுக்கு மிரர்லாம் மாட்டி வைக்க மாட்டான். அப்படி ரத்தினத்தால் இழைத்த அந்த வீடுகளில் பார்த்தாலே பளிச்சுன்னு இருக்கும். அதனால் கண்ணாடியில் பார்ப்பது போல் பார்ப்பாளாம். அதனால் அதில் பார்க்கலாம். நிறையா பேர் ரோட்டில் பார்க்கும்போது இப்போ செல்ஃபோன்லாம் வச்சுக்கிறா பாருங்க. செல்ஃபோன்லேயே வச்சு தன்னோட முகத்தெல்லாம் பார்க்குறா. சில பேர் பார்க்குறோம் வாசலில் போகும்போது மற்றவாளோட காரோட மிரரில் வச்சுன்னு பார்ப்பான் இல்லையா. அங்கே போய் தலை வாரிக்கிறதும் அவன் கார் ஓரமாக நிறுத்திருப்பாள், அந்த கண்ணாடியில் போய் தலையெல்லாம் வாரிப்பாள். அப்படிலாம் கிடையாது. இங்கே என்னன்னு கேட்டால் அவளோட வீடு எப்படி இருக்குன்னு கேட்டால் அப்படி ரத்தினத்தால் இழுக்கப்பட்ட வீடு. அந்த வீடில் இருக்கும்போது கண்ணாடியில் பார்ப்பது போல் அப்படி பார்ப்பாளாம். அதுதான் மாண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்க்கும்போது கண்ணாடி கிணறுன்னு ஒன்று உண்டு. அந்த கண்ணாடி கிணத்துல அந்த தீர்த்தங்கள்லாம் இருக்கும். அந்த காலத்தில் ஆண்டாள் காலத்தில் தீர்த்தங்கள்லாம் இருக்கும். அதனால் அங்கே தனியாக கண்ணாடிலாம் வைக்க மாட்டாளாம். அந்த கண்ணாடி கிணறுல அப்படி குனிஞ்சு பார்த்தாலே தன்னோட மூஞ்சியில் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதுதான் அங்கே கண்ணாடி யூஸ் பண்ணியிருக்கா. அதனால் கண்ணாடி கிணறு அப்படின்னு இன்றைக்கும் பேர் உண்டு அங்கே. அதனால் அங்கே கண்ணாடி பார்க்க அவசியமில்லை. அதனால் திரௌபதிக்கு என்னன்னு கேட்டால் ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட மண்டபத்தில் விவாகம் நடந்தது. திரௌபதிக்கு விசேஷமாக கல்யாணங்களாக நடந்தது. எப்படி நடந்ததுன்னு கேட்டால் துவாரகையில் இல்லையா. அதனால் ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட ஒரு பெரிய கல்யாண மண்டபம், சாதாரணமான மண்டபம் இல்லை, ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட. சில பேருக்கு கல்யாண மண்டபங்கள்லாம் பார்க்கும்போது சாதாரண மண்டபங்களாக இருக்கும். பெரிய மனுஷாலாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய மண்டபங்கள்லாம் இருக்கும். அதில் அலங்காரங்கள்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பான். அப்படி விசேஷமாக இங்கே திரௌபதிக்கு கல்யாணம் நடக்கும்போது ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட அந்த பெரிய மண்டபத்தில் விவாகம் நடந்ததாம். அங்கே புரோகிதர் இல்லையா, அங்கே வாத்தியாரெலாம் வருவாள் கல்யாணத்துக்கு. புரோகிதருக்கெல்லாம் மந்திரத்தில் கவலை இல்லையாம். ஏன்னா மந்திரத்தில் மந்திர வாழ்க்கை தெரியும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா திரௌபதி 4 பக்கம் பிரதிபலிக்கிறதுனால உண்மை அவளுக்கு என்ன கேட்டால் அவளுக்கு சந்தேகம் வந்தது. உண்மையான திரௌபதி கண்ணனை எப்படி 2 பங்காக பிரித்தாலோ யசோதை, அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்கள்லாம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் பிரதிபலிக்கிறா திரௌபதி. உண்மையான திரௌபதி எங்கே இருக்கா, அங்கே விவாகம்லாம் எங்கே நடக்கும், திருமங்கல தாரணங்கள்லாம் எங்கே பண்ணுறது, என்னென்ன அவளுக்கு புரோகிதர்களுக்கு அப்படி கவலை இருந்தாம். அதனால் மந்திரத்தில் கவலை இல்லையாம். அப்படி அதனால் கோகுலத்தில்
பெரும்பாலான இல்லங்கள் எல்லாம் ரத்தினங்களால் ஆன இல்லங்கள். அதனால் அங்கே இருக்கக்கூடிய இல்லங்கள்லாம் பார்த்தா ரத்தினங்களால் அழைக்கப்பட்ட தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறி அதுக்கு வியாக்கியானத்தில் விசேஷமாக அனுபவிக்கிறாங்க. அதிலும் இந்த பெண்ணிற்கு மிகவும் உயர்ந்த ரத்தினங்களை கொண்டு எம்பெருமான் உள்ள படுத்து நிற்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் போல இருக்கு. அதனால் படுத்து நிற்கிறோம். இன்னும் கொஞ்சம் உயர்ந்தத்திலே உயர்ந்தது உயர்வர உயர்நலம் உடையவன் இவன் சொல்லும்போது உயர்வுங்கிறது எவ்வளோ உயர்வு இருக்கோ அப்படிப்பட்ட அந்த பெண்ணிற்கு மிகவும் உயர்ந்த ரத்தினங்களை கொண்டு அந்த வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதில் படுத்துட்டு இருக்கா. அதனால் அடுத்து நமக்கு நிறையா திருப்பாவையெல்லாம் பார்க்கும்போது வெறும் வியாக்கியானம் மாத்திரம் அதோட அர்த்தங்கள் மாத்திரம் சொல்லிட்டு போகிறதில்ல. நமக்கு நிறையா அதுலேருந்து வாழ்க்கையில் நமக்கு சில விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்கிறாள் ஆண்டாள். அதனால் இந்த ரத்தினங்கள்லாம் நிறையா பேர் அணிஞ்சுப்பா. ரத்தினத்தினால நிறையா ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டுப்பா இல்லையா, அணிகலன்கள்லாம் போட்டுப்பா. அதனால் ஆபரணங்கள் ரத்தினத்தால் ஆன எப்படிலாம் கேட்டால் அதோட குணங்கள் எனக்கு போட்டுக்கிறது. அதனால் முத்து போட்டுட்டா சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, சில தோஷங்கள்லாம் போகும். அதனால் ரத்தினங்கள் அணிவதால் அணிவதால் அதோட குணங்கள் என்னன்னு கேட்டால் பயம் இருக்காதாம். ரத்தினங்கள் அணிஞ்சானா பயம் இருக்காதாம். அப்புறம் கௌரவத்தை கொடுப்பது, அது சாதாரணமாக இல்லையா, ரத்தினத்தாலான அந்த அணிகலன்கள்லாம் போட்டுட்டா ஒரு கௌரவமாக பெரிய ஸ்டேட்டஸ் இல்லையா. இப்போ பார்த்தா வைர அட்டிகையெல்லாம் போட்டுக்கிறா, வைர வளையல்கள்லாம் போட்டுக்கிறா, கையில் வைர வளையெல்லாம் போட்டுன்னா அதில் எத்தனை வைர கற்கள் இருக்குன்னு சில பேர் கணக்கெல்லாம் பார்ப்பா. சில பேர் வளையல்கள்லாம் போட்டுருந்தா சில பேர் ஒரு பெரிய மனுஷாலத்துக்கு கல்யாணத்துக்கு போகிறோம், பெரிய மனுஷாலாம் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரான்னு வச்சுக்கோங்க. அப்போது மற்றவாள்லாம் பார்ப்பா, அவளோட கையில் என்னெல்லாம் பாரு, இத்தனை வளையல் போட்டுருக்கா பாரு, இத்தனை ரத்தின முத்துக்கள்லாம் இருக்குது, இத்தனை வைரங்கள்லாம் இருக்குது, வைடூரியம், அதனால் எவ்வளோ உயர்ந்த ரத்தினங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை ரசிப்பாளாம். அதனால் அப்படி கௌரவத்தை கொடுப்பது, அப்படி போட்டுக்கிறது அவளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இல்லையா, அதனால் கௌரவத்தை கொடுப்பது. அப்புறம் அழியாமல் இருப்பது. அதனால் அடுத்தது பார்த்தா போக்கியமாக அமைவது, ரொம்ப போக்கியமாக இருக்குமா, அதனால் ரத்தினங்கள்லாம் போட்டால் மன அமைதியாக இருக்கும், போக்கியமாக இருக்கும். அதனால் பிரகாசத்தை கொடுப்பது. அதனால தான் நீங்கள் தூமணி மாடத்து பாசுரத்தை சொல்லும்போது ஒரு வெளிச்சம் கொடுக்குமா, பிரகாசமாக இருக்குமா. அந்த வீடே பார்த்தா அந்த அணிகலன்கள்லாம் போட்டோன்னா நல்ல பிரகாசமாக பிரைட்டாக அப்படி இருப்பான். அதனால் விலை மதிப்பில்லாதது அதுதான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது இல்லையா. அது ரொம்ப விலை உயர்ந்த ஆபரணங்கள் சொல்லும்போது ரத்தினங்கள்லாம் வரும். அப்புறம் முக்கியமானது கேட்டால் மங்களத்தை உண்டு பண்ணுமாம், சர்வ மங்களங்களும் ஏற்படுமாம் அந்த ரத்தினங்கள் அணிவதால். அதனால தான் ரத்தினங்களாலான வீடுகளே கட்டி கொடுத்துருக்காங்க கண்ணன். ஏன்னா சாதாரணமான அணிகலன் மாத்திரம் போட்டுக்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த வீட்டிலேயே வாழக்கூடியிருந்தா இதெல்லாம் என்ன இவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்கிறா இல்லையா, அது அத்தனையும் அங்கே எப்படி கிடைக்கும்னு பார்த்தா அப்படி தான் கிடைக்கும். சாதாரண கொஞ்சமாக போட்டுக்கிறத விட பெரிய வீட்டிலே ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட வீடுகளில் அவள் குடியிருந்தானா எப்படிலாம் கிடைக்கும் பாருங்க. அதனால ரத்தினம் அணிவதால் அதோட குணங்கள். அதனால் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய, அப்படி தூபம் கமழ சுற்றும் விளக்கரிய, விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்கா. கார்த்திகை மாதத்தில் நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி வைப்போம். அதனால் கண்ணன் வருவான் என்று காலங்காலத்தால் ஏந்து பெரிய மாளிகையில் வாசலில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்கா. 4 பக்கமும் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க. எந்த டைரெக்ஷனில் வருவான்னு தெரியாது இல்லையா, அதனால் எந்த பக்கம் வருவோம். அதனால் 4 பக்கமும் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்கா. தூபம் கமழன்னு இந்த பெண்ணின் மாளிகை எப்பொழுதுமே ரத்தினங்களில் ஒடிப்பணிந்து பகல் போல பிரகாசிக்கும். அதனால் இந்த பெண்ணோட வீட்டில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் பிரைட்டாகவே இருக்கும், இருட்டே இருக்காது. ஏன்னா ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட வீடு இல்லையா, அதனால் பகல் போல பிரகாசிக்குமா. ஆயினும் மங்களகரமாக தீபம் வைத்திருக்கிறார்கள். அதனால் பார்த்தா மங்களகரமாக தீபம்லாம் அவர் வச்சிருக்கா. கிருஷ்ணன் எப்பொழுது எங்கே வருவானோ என்று எண்ணி தீபம் வைத்திருக்கிறாளாம். அதனால் எப்போ வருவான்னு தெரியாது, இந்த டயத்துக்கு தான் வருவான்னு சொல்ல முடியாது. காலங்காலத்தால் இந்த ராத்திரி வரைக்கும் 24 hours விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். நிறைய இடத்துல சொல்லுவோம் இல்லையா, ஆற்றுலலாம் பார்த்தா சில பேர் ஆற்றுலாம் பார்த்தா 24 மணி நேரம் தீபம் எரிஞ்சுட்டே இருக்கும் பெருமாள் சன்னதியில். ஏன்னா அப்படி பெருமாள் சன்னதியில் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். 24 மணி நேரம் தீபத்தோடு இருக்குது. கோவில்களெல்லாம் பார்த்தாலுமே அதே கோயிலில் வந்தால் சில கோயில் அர்த்தஜாமம் வரைக்கும் விளக்கெல்லாம் அப்புறம் மன்னிச்சிட்டு போயிடுவாள். அதனால் திருமலையில் பார்க்கும்போது அந்த ஒரு 1/2 hour 15 நிமிஷமோ பெருமாளுக்கு கிடைக்கிற அந்த டயத்தில் விளக்கு அணைப்பாளா என்னன்னு தெரியாது. அதனால் 24 மணி நேரம் விளக்கு எறியணும் பெருமாள். அதனால் நம்ம ஆற்றுலையும் பெருமாள் எப்போதும் இருக்கணுங்கிற மாதிரி பெருமாள் சாநித்தியம் இருக்குங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுவோன்னு கேட்டால் நிறையா இடத்துல பார்த்தா விளக்கெல்லாம் ஃபுல்லாக எப்போ என்ன கண்ணன் இங்கே சொல்ல காரணத்துக்கு கண்ணன் எப்போ வருவானோ விளக்கு ஏற்றி வச்சுருக்காளாம். அதனால் நம்ம வீட்டுக்கெல்லாம் நம்ம ஆற்றுலலாம் கண்ணன் எப்போதுமே இருக்கணும். அவன் அப்படி இருக்கும்போது பெருமாள் இருக்கும்போது பார்த்தா நம்ம வீதியில் பிரம்மோத்சவமாக இருக்கட்டும், வீதியில் கிராமங்கள்லாம் பார்க்குறோம். கிராமங்கள்லாம் பார்க்கும்போது வாசலில் பெருமாள் எழும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டால் வாசலில் விளக்கேற்றி வைப்பா. குத்தி விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிற வழக்கம் உண்டு.
ஏன்னா பெருமாள் அங்கே அப்படி வருவான், தீவெட்டிலாம் வச்சுட்டு அவெல்லாம் விளக்கோடு தான் வருவாள் பெருமாள்லாம் ஏழை பண்ணிட்டு வரும்போது. ஸோ அந்த ஐதீகம் என்னன்னு கேட்டால், அந்த பெருமாள் நம்பாத்துக்கு வர மாதிரி, நம்பாத்து உள்ளுக்குள்ளே வர மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அவனுக்கு இந்த தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய மாதிரி அப்படி விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பாளாம். அதனால் பெருமாளுக்கு உபகாரங்கள்லாம் கொடுப்போம் இல்லையா, பெருமாளுக்கு நல்ல விலை உயர்ந்த தாம்பூலம்லாம் கொடுக்கறது வழக்கம் உண்டு. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தா ஏதோ பெருமாள் வராது, ஆற்று வாசலில் வராது, 2 பழைய வாழைப்பழமும் அங்கேருந்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படி காமிக்கணும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. பெருமாளுக்கு உகந்த நமக்கு நல்ல ஏன்னா புஷ்பங்களை சொல்லும்போது விலை உயர்ந்த புஷ்பங்கள்லாம் சொல்லணும், வாசனை உள்ள புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிக்கணும் சொல்ல மாதிரி பெருமாள் நம்பாத்து வாசலை தேடின்னு வந்திருக்கான் இல்லையா. அதனால் இவாள் உள்ளப்படுத்திருக்கிறவளை தேடின்னு வர மாதிரி நம்பாத்து வாசலை தேடி நம்பாத்து பிரம்மோசத்து வாசல் நம்பாத்து வாசல் நிற்கும்போது அவனுக்கு நம்ம எப்படி மரியாதை பண்ணணும். கண்ணன் வந்திருக்கான்னு, பெருமாளே வந்திருக்காருன்னு சாதாரணமாக ஏதோ வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம அப்படி ஒரு அசால்ட்டாக இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் விலை உயர்ந்த நல்ல வாசனை உள்ள என்ன பதார்த்தங்களாக நல்ல அவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய பதார்த்தங்களை ரொம்ப விசேஷமாக இருக்கணும். அப்படி என்ன நம்ம ஆற்றுலேருந்து வேறு கோயிலில் பண்ண மாதிரி வேறு பிரசாதங்கள்லாம் பண்ண முடியாது. அது பழங்களோ நல்ல விதமான பழங்கள்லாம் வாங்கி கொடுக்கலாமே இல்லையா. இப்போ பார்த்தா தேர் அன்னைக்கு பார்த்தா நிறையா இடத்துல பார்த்தா நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு அதில் நிறையா முந்திரி பருப்பு, பாதாம், ஏலக்காய், பச்சை கற்பூரம் அதெல்லாம் கலந்து பெருமாளுக்கு விசேஷமாக சமர்ப்பித்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவா கோயிலெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி விலை உயர்ந்த பழங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி என்னெல்லாம் மனசில் நமக்கு பெருமாளுக்கு உகப்பாக இருக்கும், நம்ம மனசில் என்ன தோன்றதோ அதெல்லாம் நம்ம சமர்ப்பிக்கலாம். அப்படிப்பட்ட அதனால் இப்போ கண்ணன் எப்போ வருவான்னு தெரியாது. அதனால் உண்மையில் கிருஷ்ணன் எப்பொழுது எங்கே வருவானோ என்று எண்ணி தீபம் வைத்திருக்கிறாளாம். அப்படி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கான். உண்மையில் ஒரு விளக்கு தான். அதனால் இருக்கிறது பார்த்தா ஒரு விளக்கு தான். கர்நாடக அறையில் பெருமாள் எல்லா இடத்துலையும் சேவை கொடுப்பா. அதனால் பெருமாள் கர்நாடக அறையில் ஏழை பண்ணினான்னு வச்சுக்கோங்க, சுற்றி எத்தனை 16 விதமான கண்ணாடிகள்லாம் இருக்கும் இல்லையா. அந்த அத்தனை கண்ணாடியிலும் ஒரு பெருமாள் தான் இருக்காருங்க. அத்தனை கண்ணாடியிலும் சேவை சாதிப்பாராம். அதுபோல் ஒரு விளக்கு ரத்தினத்தினால எல்லா இடத்திலும் விளக்கு வழியாக போல் உள்ளது ஒரு அதனால் அப்படி எல்லா இடத்திலும் அவருடைய விளக்கு அப்படி பளிச்சுன்னு தெரியறது தான். அதனால் அப்புறம் துலா காவேரி மகாத்மியம், துலா காவேரி இப்போ முடிஞ்சது இல்லையா. அப்போ ஐப்பசி மாதத்தில் துலா மாதம் சொல்லுவோம் இல்லையா. துலா காவேரி மகாத்மியத்தில் எம்பெருமானுக்கு விளக்கேற்றி வைக்க வேண்டும். அதனால் துலா மாதத்தில் காவேரியில் போய் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கணும். மங்களஹாரத்தை செய்யும்போது எம்பெருமானுக்கு காட்டி நம் உடலில் பூசிக்கொள்ள வேண்டும். அதனால் வழக்கங்களாக இருக்குது இல்லையா. அதனால் ஹாரத்தையெல்லாம் காட்டினோடனே அந்த ஹாரத்தை கொண்டு வருவார். நம்ம அப்படி கண்ணால் தொட்டு அப்படி கண்ணில் ஒத்திப்போம் இல்லையா. நம்ம உடலில் பூசிக்கணுங்க சொல்லலாம். அவங்க உடலில் பூசிக்கொள்ள வேண்டும். தூபம் சமர்ப்பித்து அதையும் நம் கைகளால் அனுபவிக்க வேண்டும். தூபங்கள்லாம் சமர்ப்பிக்கணும். இப்படி இல்லாத பூஜை, இப்படிலாம் பண்ணாத பூஜையெல்லாம் பார்த்தா உபயோகமற்றதுங்கிறாளாம். அங்கே சாஸ்திரத்தை சொல்ல விஷயத்தை சொல்லலாம். துலா காவேரி மகாத்மியத்தில் அப்படின்னு ஒரு துலா காவேரி மகாத்மியம் இருக்குது. அதில் சொல்கிற விசேஷம் இப்படி செய்வதால் என்ன, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, இதெல்லாம் செய்வதனால என்னன்னு கேட்டால் எல்லா வியாதியும் நீங்குமா. ஏன்னா அதை பகவானுக்கு சமர்ப்பித்து நம்ம இப்போ சாதாரணமாக பெருமாளுக்கு தலிகம்சி பண்ணி தான் சாப்பிடணும்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் எதுவாக இருந்தாலும், எந்த அன்னமாக இருந்தாலும், எந்த பக்ஷணங்களாக இருந்தாலும், பழமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் பெருமாளுக்கு கண்ணில் காட்டிட்டு நம்ம சாப்பிட்ற வழக்கம் கண்டருளை பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அதனால் பெருமாள் போய் சாப்பிட ஆரம்பித்தாலும் காட்டுவோமா, காட்ட மாட்டோம். அதனால் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது பெரியவாளாம் பெருமாளுக்கு கண்டருளை பண்ணுறது, அவன் கண்ணில் காட்டிட்டு நம்ம சாப்பிட்றோம். அது சாப்பிட்றதுனால என்னென்ன, அவனோட திருஷ்டி பட்டது நம்ம உடலில் சேரும்போது என்ன ஆகும் கேட்டால் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற வியாதிகள்லாம் நீங்கும். அதனால் இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்வதனால என்னென்னு கேட்டால் சகலவிதமான வியாதிகள்லாம் நீங்கும். உடலில் பூசிக்கிறதுனால என்னென்னு கேட்டால் வியாதிகள்லாம் நீங்கி விடுமா. பித்திருக்களும் சந்தோஷம் அடைவார்கள். அதனால் துலா மாதத்தில் இதெல்லாம் பண்ணுறது, பித்திருக்கள்லாம் சந்தோஷம் அடைவார்கள். அப்புறம் தூபம், எம்பெருமானுக்கு தூபம் கமழ அப்புறம் தசாங்கம் சமர்ப்பிக்கிறோம். என்ன சாதாரணமாக பெருமாளுக்கு தூபமெல்லாம் சமர்ப்பிக்கும் போது இப்போ பார்த்தா நிறைய ஒரு தூப்பு அந்த ஒரு வாசனை இல்லாத நிறைய இல்லாத வாசனை, இயற்கையாக வாசனை இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தசாங்கம் சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த காலத்தில். அப்படிப்பட்ட உயர்ந்த தூபம் கமழ தசாங்கம் சமர்ப்பிக்கிறோம். இதுவும் பகவானுக்கு உகந்தது. அதனால் சாம்பிராணியெல்லாம் போடுறது வழக்கம் உண்டு, இருக்குது, கோயிலெலாம் இருக்குது. இருந்தால் கூட கோயிலில் நிறையா உபயோகப்படுத்தக்கூடிய பார்த்தா தசாங்கம், 10 விதமான அந்த மூலிகைகள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது அந்த தசாங்கம். அதை சமர்ப்பிக்கிறதுனால என்னன்னு கேட்டால் பெருமாளுக்கு மிகவும் உகந்தது. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே யாரெல்லாம் சமர்ப்பிக்கிறா பாருங்க,
அவளுக்கு உடலில் வந்து எந்த விதமான தோஷங்களும் வியாதிகள்லாம் இருக்கிறதெல்லாம் போயிடுமா. அப்படிப்பட்ட அந்த வாசனையெல்லாம் அவளுக்கு உள்ளே போகிறது இல்லையா. அந்த அர்ச்சகராக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய கைங்கரிபர்களாக இருக்கட்டும், அவள் எல்லாரும் அங்கே இருந்து பெருமாளுக்கு அதெல்லாம் சமர்ப்பிக்கும் போது அந்த புகையெல்லாம் வந்து பெருமாளுக்கு போகிறதோடு மாத்திரமில்லாமல் அவளோட உடம்புல உள்ளே போகிறது இல்லையா. அந்த புகையெல்லாம் உள்ள ஒரிஜினலாக நல்ல தசாங்கமாக அந்த மூலிகைகள் அடங்கிய தசாங்க புகையெல்லாம் உள்ளே போகும்போது அவளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் நொடிகள்லாம் போகுமாம். அதனால் அதெல்லாம் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பெருமாளுக்கு தூபம் கமிழ தசாங்கெல்லாம் சமர்ப்பிக்கிறோம். இதுவும் பகவானுக்கு உகந்தது. தூபத்தை கொண்டு அதில் வரும் புகையை மந்திரம் சொல்லி சமர்ப்பிக்கணும். அதனால் தூபங்கள்லாம் சமர்ப்பிக்கும் போது மந்திரங்கள்லாம் சொல்லி சமர்ப்பிக்கணும் இல்லையா. அதனால் அதற்குள்ளே அந்த தூப தீபங்கள்லாம் ஷோடச உபச்சாரம் சொல்லுவோம். 16 விதமான உபச்சாரங்கள்லாம் பண்ணு தான் நம்ம பெருமாளுக்கு செய்யக்கூடிய பூஜைகள். திருவாராதனம் பண்ணுறோம் இல்லையா. திருவாராதனம் பண்ணும்போது அத்தனை உபச்சாரங்கள்லாம் பெருமாளுக்கு பண்ணக்கூடிய அதுதான். அதில் பண்ணும்போது அதில் வந்து அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி தான் பண்ணுவோம். சாதாரணமாக அப்படி கொண்டு காட்ட மாட்டோம் இல்லையா. தூபமாக இருக்கட்டும், தீபமாக இருக்கட்டும், அதனால் ஒன்னொன்றுக்கும் ஆச்சமனமையாக இருக்கட்டும், அர்க்கியமாக இருக்கட்டும், அப்படி பலவிதமான உபச்சாரங்கள்லாம் சமர்ப்பிக்கும் போது புஷ்பங்கள் சமர்ப்பிக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டால் மந்திரங்கள் சொல்லி தான் சமர்ப்பிக்கிறோம். அதனால் சாம்பிராணி புகை பலருடைய திருஷ்டியை போக்கும். சாம்பிராணி புகையெல்லாம் போடுறது உண்டு. ஆனால் நல்ல சாம்பிராணி இருக்கும். பாரத் சாம்பிராணி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. பேரெல்லாம் கூட இருக்கும், பிராண்ட் நேம்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த சாம்பிராணிலாம் போடும்போது இன்றைக்கும் பார்த்தா பல வீட்டிலலாம் பார்த்தா சாம்பிராணி போடுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. வெள்ளிக்கிழமை காலம்புரை, அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை காலம்புரை சில நாட்கள்லாம் வச்சுருப்பான். அந்த நாட்கள்லாம் வந்து வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போடுவாள். சாம்பிராணி போடுறதுனால என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள்லாம் விலகும் அந்த இடத்துல சாம்பிராணி புகையெல்லாம். பார்த்தா நிறைய இடத்துல கடைகள்லாம் பார்த்தா ரோட்டில் ஒருத்தர் அந்த மாதிரி ஒருத்தர் புகையெல்லாம் போடுறதுக்கு ஒருத்தர் வருவார் இல்லையா. கையில் சாம்பிராணிலாம் போட்டு அப்படியெல்லாம் அடித்து ஏதோ தட்சிணையெல்லாம் கொடுப்பா, அதெல்லாம் வாங்கிட்டு போவார். ஏன்னா அவளுக்கு என்னன்னு கேட்டால் 2 விதம். இவாளுக்கு வருமானம் கிடைக்கிறது, அது மாத்திரமில்லை அந்த புகை போடுறதுனால அந்த வியாபார ஸ்தலங்களில் அந்த கடைகளில் எதுவாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள்லாம் போக்கக்கூடியது. அப்படிப்பட்ட உயர்ந்த சாம்பிராணி, அப்படிப்பட்ட உயர்ந்த சாம்பிராணி எல்லாம் போடுறதுனால பலருடைய திருஷ்டிகள்லாம் போகிறது. அதனால் பெருமாளுக்கு திருஷ்டி போகிறதானே அவன் திருஷ்டிக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இல்லையா. அதனால் இருந்தால் கூட நம்ம கோயில்கள்லாம் பார்க்கும்போது பெருமாளுக்கு திருஷ்டிக்கோசரம் நிறையா விஷயங்கள்லாம் பண்ணுறான். காட்டால் இப்போ பெருமாள் வந்து வீதியில் ஏழப்பட்டு உள்ள ஆச்சுன்னா திருமந்தி காப்புன்னு சொல்லி ஒன்று போகிறோம். இந்த தீபங்கள்லாம் காட்டுறா இல்லையா, அதெல்லாம் திருஷ்டிக்கு தான். தேங்காய் உடைக்கிறான், தேங்காய்லாம் சதுர் தேங்காய்லாம் உடைப்பா பெருமாளுக்கு. ஆச்சாரியர்கள் எல்லாமே நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலே உள்ளே வரத்துக்கு முன்னாடி ஆச்சாரியர்கள்லாம் சாதாரணமாக எங்கேயாவது வாசல்லேருந்து கிளம்பி எங்கேயாவது போய்ட்டு நம்மளோட ஆச்சாரியர்கள்லாம் போயிட்டு வந்தாலே வாசலில் உள்ளே வரும்போது அவளுக்கு மஞ்சள் நீர் சேர்த்து பாடுறது, அப்புறம் தேங்காயெல்லாம் உடைக்க, திருஷ்டிகள்லாம் போக்குறதுக்கு அதெல்லாம் வச்சுருக்கா பெரியவாளாக நடக்கிறது. அதனால் அப்படி புகையெல்லாம் போடுறது, சாம்பிராணி புகை போடுறதுனால திருஷ்டிகள்லாம் போகுமா. அப்புறம் துயிலனமே கண்வளரும் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலரமே கண்வளரும். இந்த பெண் என்ன தூக்கத்திற்கு அனுகூலமாக பஞ்சசயனத்தை ஏற்படுத்தி அதில் தூங்குகிறாளாம். அதனால் சில பேருக்கு தூக்கம் வரணுன்னா படுக்க சரியில்லைன்னா சில பேருக்கு தூக்கம் வராது. சில பேர் இந்த படுக்க சரியில்லைடா, இந்த இடத்துக்கு போனேன், நம்ம ஆற்றுல படுத்துன்னு தூங்குற மாதிரி இருக்காது. சில வீடுகள்லாம் போனால் மற்ற இடத்துக்குலாம் போவோம். மற்ற இடத்துல போனால் நமக்கு வேண்டிய அந்த சொகுசு அங்கே கிடைக்காது இல்லையா. அந்த மாதிரி சொகுசாக படுத்துன்னு இருக்கலாம். அனுகூலமான பஞ்சசயனம், அவளுக்கு சொகுசாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சசயனத்தின் மேலே படுத்து தூங்குறா. படுக்கை வந்து சரியா இல்லைன்னா சில பேருக்கு உறக்கம் வராது, தூக்கம் வராது. அதனால் அங்கே போட்டிருக்கிற படுக்கை எப்படி இருக்கணும்னு கேட்டால் அதில் வந்து தூக்கம் வர அளவுக்கு இருக்கக்கூடியதாக பிரஷ் பெட்டெல்லாம் போடுறோம். பிரஷ் பெட்டெல்லாம் போடும்போது என்ன பார்த்தா புலி ஃபோட்டோ போட்டது, கரடி ஃபோட்டோ போட்டதெல்லாம் போட்டால் அப்படி மிருகங்கள் வந்து ராத்திரி நம்மளை மிரட்டும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய பேர் போட்டுக்கிறேன். அவளுக்கெல்லாம் வந்து தூக்கம் வராது. காரணம் என்னன்னா அந்த மிருகங்கள்லாம் பார்த்து அதை ரிஃப்ளெக்ஷன் ஆகும் இல்லையா. அதனால் அது வந்து விரட்டுற மாதிரி இருக்கும் அப்படிலாம். அதனால் ஆதிசேஷன் என்று படுக்கை இல்லாமல் ராமன் உறங்க மாட்டான். ஆதிசேஷன் இல்லைன்னா உறங்க மாட்டான். கிருஷ்ணன் பெருமாள் வந்து உறங்க மாட்டான். ஆதிசேஷன் தான் படுக்கை, அப்படி மிருதுவான படுக்கை. அப்படிப்பட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனுகூலமான பஞ்சசன்யத்தில் அவள் படுத்துன காலம். வெளியில் இருக்க பெண்கள் இந்த பெண்ணை பார்த்து கணவனை பிரிந்திருக்கிற பெண் அழகிய பஞ்சசயனத்தில் படுத்து உறங்க மாட்டாள். இவ சொல்லலாம், உள்ள படுத்து இருக்கிறவளை பார்த்து வெளியில் இருக்கிறவளாம் சொல்லலாம், நீ வந்து நாங்கள்லாம் வந்து கண்ணனை பிரிஞ்சிருக்கோம், நாங்கள்லாம் கண்ணனின் மனைவிகள், நீங்களும் கண்ணனின் மனைவிகள் தான். அதனால் நீங்களாம் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் அப்படியெல்லாம் படுத்து நிற்க மாட்டாளே, பஞ்சசயனத்தில் தூங்க மாட்டாளே. ஏன்னா கண்ணனை பிரிந்து அவனை அடைய வேண்டும் என்பதற்காக நம்ம நோன்பெல்லாம் நோக்கிறோம்.
அப்படி இருக்கும் சமயத்தில் நீ வந்து பஞ்சசைலத்தில் அப்படி உறக்கமாக தூங்கிண்டு முரட்டு தூக்கமாக தூங்கிட்டு இருக்க மாட்டார்கள். அதனால் உனக்கு எப்படி தூக்கம் வருது? அதனால் நீ வந்து கண்ணனை பிரிஞ்சு அந்த பிரிந்த இதுவே இல்லையா, உனக்கு இல்லையா, தாபமே இல்லையா, அதனால் தூங்கிட்டு இருக்கி, அதனால் அப்படி உனக்கு தூக்கம் வருதுன்னு கேட்குறாளாம். இப்படி இருக்க கண்ணனை பிரிந்துள்ள நீ எப்படி தூங்குகிறாய்? கண்ணனை பிரிஞ்சு எப்படி தூங்குறா? உனக்கு எப்படி தூக்கம் வருதுன்னு கேட்குறான். துயிலமே கண் வளரும் மாமகன் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய். வெளியில் இருப்பவர்களுக்கு உள்ளே இருப்பவள் மாமான் மகள். அதனால் லக்ஷ்மணன் ராமகைங்கரத்தில் 14 வருஷம் என்னன்னு கேட்டால், லக்ஷ்மணன் இருக்கான் இல்லையா, 14 வருஷம் ராமன் காட்டில் இருக்கும்போது ராமனோட கைங்கரியத்தில் அவனுக்கு எப்போ பார்த்தாலும் ராமன் கைங்கரியம் தான். 14 வருஷம் தூக்கத்தை விட்டு கைங்கரியம் செய்தானாம். அதனால் கண்ணனை பிரிந்திருக்கிற நீ வந்து உள்ளே தூங்கின்னு இருக்கியே, எங்கே பாரு லக்ஷ்மணன் என்ன பண்ணான்னு கேட்டால், 14 வருஷம் வந்து ராமனுக்கு கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கைங்கரியம் பண்ணும்போது அவனுக்கு தூக்கம் வந்ததா, அவனுக்கு கைங்கரியம் தான் முக்கியமாக இருந்தது. அப்படிப்பட்ட லக்ஷ்மணனை போல நீ இருக்க வேண்டாமா? நீயோ தூங்கிக் கொண்டு கைங்கரியம் செய்கிறா. நீ என்ன பண்ணுற? தூங்கிண்டே கைங்கரியம் பண்ணுற, உள்ளே படுத்துட்டு இருக்க, தூங்கிண்டே கைங்கரியம் பண்ணுற. அப்படி இருக்கும் உன்னிடத்தில் காலை பிடிப்பது முதலான தொண்டு செய்வதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால் இவளை உயர்த்தியே பேசுகிறா. என்னன்னு கேட்டால் உயர்வாக பேசுகிறா. நீ என்ன படுத்துனுக்க? நீ ரொம்ப உயர்ந்த பெண் போல இருக்கு. கண்ணன் தானே வந்து தன்னை வந்து அடையட்டும் என்று படுத்துருக்க. கண்ணன் பிரிவாற்றாமல் இருக்குமா இல்லாமல் உனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லாமல் என்ன பண்ணேன்னு கேட்டால் பஞ்சசயனத்தில் படுத்துன்னு கவலை இல்லாமல் படுத்துருக்க. நீ வந்து என்ன பண்ணேன்னு கேட்டால் படுத்துட்டே பெருமாளுக்கு கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ண போல இருக்குது. அதனால் நீ படுத்துட்டே அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணத்தில் உன்னோட திருவடியை நாங்கள் வந்து பிடிப்பது முதலான தொண்டு செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கோம். உன்னோட காலை பிடிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கோம் சொல்லலாம். அதனால் இதை முன்னிட்டாவது கதவை திறப்பாக உனக்கு நாங்கள் கைங்கரியம் பண்ணுறதுக்கோசரம் வந்திருக்கோம். நீ கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுனால உன்னோட காலை பிடிப்பது போன்ற கைங்கரியங்களை நாங்கள் பண்ணுறதுக்கோசரம் வந்திருக்கோம். அதுக்கோசரமாக கதவை திறக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. மணிக்கதவம் தாழ் திறவாய். நாயகனான் என்ற பாசுரத்தில் மணிக்கதவம் பேசப்படுகிறது. பின்னாடி வரக்கூடிய பாசுரம் நாயகனான் என்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே. அதனால் அதே மாதிரி உள்ளே படுத்திருப்பவர்களுக்கும் மணிக்கதவு உண்டு. அதனால் வீட்டுக்கு கதவு இருக்கும் இல்லையா, அதனால் வாசக்கதவு எப்படி இருக்குன்னு கேட்டால் மணிகள்லாம் கட்டியிருக்கும். மணிக்கதம் இந்த வீடே ரத்தினத்தினாலான வீடு. அப்புறம் உள்ளே படுத்துறவர்களுக்கு அந்த பெட்ரூம்னு சொல்லுவோம் இல்லையா, சயன அறை. அந்த சயன அறையில் பார்த்தா அந்த மணிக்கதவெல்லாம் உண்டு, அங்கேயும் உண்டு. அதனால் பகவானுக்கும் நித்திய முக்தர்களுக்கும் ஒற்றுமை உண்டு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு பகவானுக்கு பார்த்தா பெருமாளுக்கும் நாயகனாய் என்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே. அப்படிப்பட்ட நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, குடைத்தோன்றும் தோரண வாயில் காப்பானே. அந்த வாயில் காப்பாலாம் பின்னாடி அழைக்கிறார் இல்லையா, அப்படிப்பட்ட பெருமாளுக்கு கோயிலில் பார்த்தா மணிக்கதம் இப்படி இருக்கும் இல்லையா, கோவிலில் இருக்கக்கூடிய. அதனால் இவாள் ஒப்பிடும்போது பகவானுக்கும் நித்திய முக்தர்களுக்கும் இவாள்லாம் முக்தர்கள் இல்லையா, இவாள்லாம் படுத்துருக்காள். இவளோட சயன அறை, அவளோட பள்ளிக்கட்டு எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த வீட்டுக்கு அந்த ரூமோட என்ட்ரன்ஸ் மணிகள்லாம் கட்டின அப்படிப்பட்ட பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் வந்து கதவுகள்லாம் அப்படி இருக்கும். அதனால் அந்த மாதிரி கதவுகள்லாம் நம்ம இந்த காலத்தில் வைக்க முடியுமா இல்லையா, அந்த காலத்து விஷயத்தை பற்றி சொல்லலாம். அதனால் பகவானுக்கும் நித்திய முக்தர்களுக்கும் பார்த்தா ஒற்றுமை காட்டப்படுகிறது. உள்ளே உறங்கும் பெண் என்ன பண்ணான்னு கேட்டால் வெளியில் இருக்கும் பெண்களை பார்த்து சொல்லலாம். அதனால் கான்வர்சேஷன், உள்ளே படுத்துனுக்கிறோம், வெளியே பார்த்து 2 பேருக்கும் டிஸ்கஷன் நடக்குது. கதவை திறந்து கொண்டு வாருங்கள் சொல்லலாம். கதவை திறந்துன்னு வா கூப்பிட்றாவா. அதை கேட்ட இவர்கள் உன் வீட்டு கதவு ரத்தனங்களால் ஆக்கியிருக்கு, அதனால் உள்ள படுத்துன்னு சொல்லலாம். பரவாயில்ல, நீ வாங்க, கதவை திறந்துன்னு வாங்கும், கதவு திறந்துதான் இருக்கு, வாங்குவோன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவாள்லாம் சொல்லலாம், உன் வீடு பார்த்தா எப்போ பார்த்தா ரத்தினத்தால் இழைக்கப்பட்ட கதவாக இருக்குது. அதனால் இதில் தான் எங்கிருந்து வருகிறது என்பதை நாங்கள் அறியலாம். இந்த கதவு எங்கே இருக்குது எங்களுக்கு ஒன்றும் தெரியல, அடையாளமே தெரியல. அதனால் நீ வந்து கதவை தரேன்னு சொல்லலாம். அதனால் உன் வீடு பார்த்தா ரத்தினத்தால் இழைக்கப்பட்ட கதவாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ரத்தினங்களை ரிஃப்ளெக்ஷனாக இருக்குது, இதோட ஒரிஜினல் கதவு எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, அதனால் நீயே வந்து கதவை தரேன்னு கூப்பிட்றாங்க. மாமீர் அவளை எழுப்பீரோ, வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சாட்சியாக சொல்லணும் இல்லையா, படுத்துட்டு. மாமீர் அவளை எழுப்பீரோ, எழுந்த மாமி நீங்கள் யார், வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே கேட்பா இல்லையா. அதாவது பெரியவாள்லாம் இருப்பான்னா சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் படுத்துகிட்டே இருப்பாள். அவளை கூப்பிடுறதுக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாள். கூப்பிட வாசல்லேருந்து கூப்பிட்டு பெல்லெல்லாம் அடித்து, காலிங் பெல்லாம் அடித்து கூப்பிட்டோடனே வந்து பெரியவாள்லாம் வாசலில் இருப்பா இல்லையா, வாசலில் உள்ள கதவு தந்து யாருப்பா, எங்கே வந்தேன், என்ன சமாச்சாரம் விசாரிப்பா இல்லையா. அது மாதிரி நீங்கள்லாம் யார், எங்கே வந்தீங்க இல்லைன்னு கேட்குறாளாம். அப்போது நீ எப்படி எங்களில் கூச்ச சப்தத்தை கேட்டு எழுந்து வந்தாயோ அதுபோல் உன் மகள் வரவில்லையே. அதனால் அந்த பெரியவாளை பார்த்து சொல்லலாம், நாங்கள்லாம் கூப்பிட்ட வாசல்லேருந்து கூச்சல் சத்தம்னா ஒரே கத்துறதுன்னு அர்த்தம் இல்லை. அதனால் கூப்பிட்டோடனே ஒரு காலிங் பெல் அடித்தோடனே அப்படின்னு வச்சுக்கலாமே இல்லையா.
ஒரு காலிங் பெல் அடித்த உடனே சத்தம் கேட்கறது. காலிங் பெல் அடித்த சத்தம் கேட்டோன்னே நீங்கள் எப்படி வந்தீங்களே மாமி, நீங்கள் எப்படி ஏந்து வந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் பெண்ணு படுத்துன்னு இருக்கா இல்லையா, அந்த பெண்ணு படுத்துன்னு இருக்காளா, அவள் காதல வேலையா, தூங்கின்னு இருக்காளா, அதனால் அவளோட காதல வேலையே ஏன் வேலைன்னு கேட்குறாளா. மாமீர் அவளை எழுப்பீரோ, உன் மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ, எழுந்து வராதால் அவளுக்கு தெரியல, நாங்கள் வந்தது காதல வேற வேலை, அவளால் எழுந்துன்னு வந்து கதவை திறக்கலை, நீங்கள் வந்து திறந்துருக்கல, அட்லீஸ்ட் நீங்கள் கதவை திறக்கும்போது பின்னாடி யார் வந்தாலும் அவளால் எழுந்துன்னு வரலாம் இல்லையா, தூங்கின்னு இருக்கா படுத்துன்னு இருக்கா, கதவே திறக்கலை, அவளுக்கு வந்து காது செவிடாக எடுத்தா, வாயால் பேச முடியலையா, ஊமையா, எம்பெருமான் நாமத்தை சொல்ல வாயையும் கேட்டு காதையும் கொடுத்துருக்கிறான். பெருமாளோட திருநாமத்தை சொல்லணும்னு கேட்டால் பகவன் நாம சங்கீர்த்தனம் கேட்டால் முதல்ல பார்த்தோம், கண்ணு காது எல்லாம் கொடுத்தது காரணம் ரெண்டாக கொடுத்துருக்கான் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா முன்னாடி பாசுரங்கள்ல. அப்படி பெருமாளோட நாமத்தை சொல்வதற்காக வாயை கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட வாயை நம்ம வேற எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா. பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நல்ல வாக்கை சொல்லணும், நல்ல வாக்கு சொல்லத்துக்கு தான் நமக்கு பெருமாள் வாயெல்லாம் கொடுத்துருக்கான். அதனால் வேறு வாக்கெல்லாம் நம்ம நிறையா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, தேவையில்லாத வம்புகள்லாம் பேசுகிறோம், வம்பு தும்புகள். அதனால் வையம் சுமப்பதும் வம்புன்னு ஆண்டாளே சொல்லியிருக்கா இல்லையா. அதில் 30 பாசுரங்கள்லாம் சொல்லாத வாழ்க்கைட்டால் அப்படிப்பட்ட விட வந்து வம்புன்னு அப்படி பூமி சுமக்கிறாளேன்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி அப்படிப்பட்ட வாயை கொடுத்திருக்கிறான் எம்பெருமான். அந்த வாயை நம்ம பகவன் நாம சங்கீர்த்தம் சொல்வதற்கு உபயோகப்படுத்தாமல் வேற மற்ற வம்புகளுக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம். தேவையில்லாத வார்த்தைகள் சொல்வதற்காக மங்களகரமான வார்த்தைகள்லாம் சொல்லாமல் நம்ம வேறு விதமான வார்த்தைகள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதனால் அதை உபயோகப்படுத்துகிறோமே. அதனால் எம்பெருமான் நாம சொல்லத்திற்கு வாயை கொடுத்துருக்கிறானே, வாயால் சொல்லாமல் பதில் சொல்லாமல் படுத்து நிற்காளே, அதனால் கேட்க காதை கொடுத்துருக்கா இல்லையா, காதால் கேட்க நல்ல விஷயங்கள்லாம் கேட்கணும், கெட்ட விஷயங்கள்லாம் கேட்கக்கூடாது. அதனால் காதில் காலங்காலத்தால் எழுந்தினோன்னு பல சொல்லக்கூடாத விஷயங்கள்லாம் காதில் விழுந்துன்னே இருக்கும் இல்லையா, வெளியில் காதில் விழுறது. அந்த வார்த்தைகள்லாம் சொல்லவும் கூடாது. வாய் நல்ல வார்த்தை சொல்வதற்காக பகவான் நாம் கொடுத்துருக்கான் வாய், அதை கேட்பதற்காக நல்ல காதை கொடுத்துருக்கான், அதையும் கேட்கவும் கூடாது. நல்ல விஷயங்களை சத் விஷயங்களை கேட்கணும் சொல்லாதவங்க. அதனால் பாவம் இவளுக்கு காதும் கேட்கல, ஸோ பேசாத ஊமை போல இருக்குன்னு சொல்லாங்க. பாவம் உங்கள் வீட்டு பொண்ணு இப்படி தூங்கின்னு இருக்காளே, நீங்கள் வந்து கதவை திறந்த மாதிரி அவள் வந்து கதவை திறக்கல, அதுக்கு என்ன காரணமோ எங்களுக்கு தெரியல, அவள் ஊமை போல இருக்குது இல்லை செவிடு போல இருக்குது, நாங்கள் வந்து பகவன் நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி எழுப்புகிறோம் அப்படி மேந்துக்கிற. அப்படியெல்லாம் உன் மகள் தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோன்னு பணக்கார வீட்டு பெண் போல இருக்குன்னு ரத்தினத்தாலான மாளிகைலாம் கொடுத்துருக்கான் இல்லையா கண்ணன். அப்படிப்பட்ட உயர்ந்த மாளிகையில் படுத்துருக்காளே, அதனால செருக்கு போல இருக்கு அவளுக்கு. அதனால பணக்கார வீட்டு என்பதனால செல்வச்செருக்குனால மதிக்காமல் படுத்துருக்காளோ. அதனால் நாங்கள்லாம் வந்து இவாளெல்லாம் யாரும் சாதாரணமாக வந்திருக்கா போல இருக்கு, வாசலில் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியாது. அதனால இவாளெல்லாம் சாதாரண பெண்கள், நானும் உயர்ந்த பெண், கண்ணனே வந்து என்னை வந்து அடைய போகிறான். அதனால் செல்வச்செருக்கோடு அப்படிப்பட்ட உயர்ந்த ரத்தினங்களாலான மாளிகையில் எனக்கு கண்ணன் கொடுத்துருக்கான். அதனால் அப்படி பணக்கார வீட்டு பெண்ணாக செல்வச்செருக்கோடு படுத்துருக்காளாம், மதிக்காமல் படுத்துருக்காளாம். அதனால் ஏமா பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, அப்படிப்பட்ட இவளுக்கு யாராவது பெருந்தூக்கம் வரும்படியாக மந்திரங்கள்லாம் போட்டாளோ. அதனால் இவளை எழுப்புவதற்காக பல பகவன் நாமாக்களை சொல்லுகின்றனர். இவெல்லாம் பார்க்குறா, அவள் மாமியை சொல்றது மாத்திரம் இல்லாமல் தாங்களும் சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சுடா. ஏன்னா சாதாரணமாக பகவன் நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி தான் அவள் வாசலில் வந்து ஒருத்தரை எழுப்புறா. இந்த பொண்ணு ஒன்றும் எழுந்துக்கல, இவளுக்கு ஏதாவது மந்திரங்கள்லாம் மாய மந்திரங்கள்லாம் யாராவது மந்திரிச்செல்லாம் போட்டுப்பாலும் சொல்லிட்டு என்ன பண்ணான்னு கேட்டால் மந்திரங்கள்லாம் சொல்லுவோம். நிறையா வீட்டில் பார்த்தா ஒரு ஏதோ வீட்டில் கோளாறு இருக்க சொல்லுவோம். உடனே என்ன பண்ணுவோம், இந்த வீட்டில் கோளாறு இருந்தானே உடனே அதுக்கு வேண்டிய யாகங்கள்லாம் பண்ணுவோம், ஹோமங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லுவோம். சுதர்சன ஹோமம் பண்ணுவோம், அப்புறம் மகாலட்சுமி ஹோமம் பண்ணும், பல விதமான நவகிரக ஹோமங்கள்லாம் பண்ணி அந்த நாமங்கள்லாம் பகவன் நாம அந்த மந்திரங்கள்லாம் சொல்லத்தினால என்ன ஆகும் கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் அந்த எல்லாமே விலகி போகும் சொல்லி நம்ம பண்ணுறோம் இல்லையா. அந்த பகவன் நாம சொல்லத்தினால இவள் தூக்கம் இவளுக்கு யாராவது மந்திரச்சு யாராவது போட்டான்னா அந்த மந்திரத்தினால இந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் சொல்வதால் அவளுக்கு அந்த தூக்கம் அதெல்லாம் விலகி போய் தூக்கம் கலைஞ்சு எழுந்துன்னு வருவாளோங்கிறதுக்கோசம் சொல்லலாம். மாமியிடத்தில் சொல்லலாம், நீங்கள் சகஸ்ரநாமம் சொல்லும்போது விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னால் அது ஒன்று சொன்னாலே போகிறோங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இங்கே சொல்லணும் வியாக்கியாதாக்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னாலே இதில் பலவிதமான துளியாக சின்னதாக நம்ம பல விதமான தோஷங்களுக்காக சின்ன பரிகாரம் பண்ணாமல் ஒரு எல்லாத்தையும் சேர்த்து நெட்சல் சொல்லுவோம் இல்லையா. அதனால் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னாலே எல்லா விதமான பாவங்களாக இருக்கட்டும், வெள்ளு சூலியமாக இருக்கட்டும், எந்தவித நோய்களாக இருக்கட்டும் எல்லாமே தானே விலகி போகும். அப்படிப்பட்ட உயர்ந்தது விஷ்ணு சகஸ்ரநாமம். அதனால் அப்படிப்பட்ட விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லி எழுப்பும்போன்னு சொல்லி மாமியை சொல்லலாம். மாமான் மகளே ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன்
அவன் யாருன்னு கேட்டால் மாமாயன் மாதவன் வைகுந்தன். கண்ணன் என்ன பண்ணான்னு கேட்டால் தன்னோட திருக்கல்யாண குணங்களால் பெண்களின் மனதை அபகரிப்பவன். அதனால் கண்ணன் எப்போதும் பெண்களை அவளோட மனசை கொள்ளை கொள்ளும் இல்லையா, அதனால் பாட்டுக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படி கொள்ளை கொள்ளக்கூடிய மனதை உடையவன் அந்த கண்ணன். அதனால் இவன் ஸ்ரீயப்பதியா அல்லவா, அதனால் அவன் யார், சர்வேஸ்வரன் ஸ்ரீயப்பதி. அதனால் அவனிடத்தில் குருகுலவாசம் செய்து கற்றுக்கொண்டான். இவன் வந்து மாயை மிகவும் பெரியது, மாயை பற்றி சொல்லலாம். அப்படி அவளிடத்தில் வந்து குருகுலவாசம் செய்து கற்றுக்கொண்டான். அதனால் விசேஷமாக அங்கே சொல்லலாம். மாமாயன் மாதவன் வைகுந்தன் மாயன் மாமாயன் நிறையா மாமன் பார்த்தோம் இல்லையா, மாயனை பற்றி முன்னாடி பாசுரங்களில் பார்த்தோம். மாமாயன் மாதவன் வைகுந்தன். அப்படி மாயன்னா மாயா ஜெகன்மோகினி சதுஸ்லோகியில் சொல்லுவா இல்லையா, காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி செய்யாசனம் வாகனம் மாயா ஜெகன்மோகினி சொல்லுவோம் இல்லையா. அதனால் திரையின் நடுவே திரையை வைத்தால் வெளியில் இருப்பவர்களுக்கு உள்ளே என்ன இருக்குது தெரியாது. ஒரு திரை இருக்குது, அந்த திரைக்கு நடுவில் இன்னொரு திரையை வச்சா ஏதாவது தெரியுமா, உள்ள என்ன நடக்கிறதுன்னு தெரியாது வெளியில் இருப்பவளுக்கு. அந்த மாதிரி உள்ளே படுத்துட்டு இருக்கா இவாள. வெளியிலேருந்து இவாள அந்த விஷயங்களாம் இவாளெலாம் தானே ஒரு அபிப்பிராயம் கெஸ் பண்ணி சொல்லுவான் இல்லையா. உள்ள என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் இவாளே ஒரு மனசில் ஒரு கண்ணோட்டம் இப்படிலாம் இருக்குமோ, அதனால் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ அப்படிலாம் உள்ள படுத்துனுக்களை பார்த்து இவாளோட அபிப்பிராயங்களை சொல்லலாம். அதனால் எப்படின்னு கேட்டால் ஒரு திரைக்கு உள்ள இன்னொரு திரை வச்சா உள்ளே இருக்கிறது என்னன்னு தெரியாது இல்லையா. அதனால் அதே போல் பகவானை வந்து மறைத்து விடுகிறது, அதனால் தெரியாது அவங்களுக்கு. மாயனை மண்ணு மாமாயன் மாதவன் மாயனை பாடியலோ ரொம்ப அரைபறைய மாயன் என்று 4 இடத்துல திருப்பாவையில் பார்த்தா 4 இடங்களில் மாயனை பற்றி சொல்ல நாம் அனுபவிக்கிறாள் ஆண்டான். அதனால் பாசனம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று மாயனை பாடேலோரம்பா அரபரை மாயன் மணிவண்ணன் என்று 4 இடத்துல திருப்பாவையில் எம்பெருமான் மாயனை பற்றி விசேஷமாக அனுபவிக்கிறாங்க ஆண்டாள். இந்திரனை பலமுறை வென்றான் கோவர்தனகிரி. கோவர்தன அடுத்து அவனோட விஷயம் மாயனை பற்றி சொல்லணும் இல்லையா. கோவர்தன பூஜையெல்லாம் பண்ணுறான். கோவர்தன பூஜையெல்லாம் பண்ணும்போது இந்திரனை வென்றான் இல்லையா. அப்படி மழையெல்லாம் மலையெடுத்து கல்மாரி காத்து இந்திர பூஜையெல்லாம் பண்ணும்போது அங்கே வந்து சொல்லலாம் இல்லையா, இந்திரனுக்கு எதுக்கு பூஜையெல்லாம் பண்ணுறோம், அதனால் இந்த மலைக்கு பண்ணும்போது சொல்லி அப்படி மலைக்கு பூஜையெல்லாம் பண்ணும்போது இந்திரன் கோபப்பட்டு அங்கே மழையெல்லாம் வருஷிக்கிறான் இல்லையா, எப்படி கல்மாரி வருஷிக்கிறான் இல்லையா. அதனால் அப்படி கோவர்தன் அந்த மலையை எடுத்து கூடையாக பிடிச்சான். அப்படி கோவர்தனகிரி. நந்தகோபனை மீட்க வருணனை வென்றானான். நந்தகோபன் வந்து நடுசில நீராடினார். அதனால் என்ன பண்ணான்னு கேட்டால் வருணன் வந்து அழிச்சுன்னு போயிட்டான். அப்படி போய் அங்கே போய் அழிச்சுன்னு வரான். அப்படிப்பட்ட மாயனவன். அப்புறம் சாந்தீபனின் பிள்ளையை எடுத்து வர யமனையும் வென்றான். அதனால் தன்னோட குரு தட்சிணையாக ஏதாவது வேணும்னு கேட்கும்போது அந்த தன்னுடைய பிள்ளையை மீட்டு தரணும்னு அவள் மனைவி சாந்தீபனி முனிவரோட மனைவி கேட்டுட்டாலும். அப்போ கேட்கும்போது என்ன பண்ணான்னு கேட்டால் யமனையும் வென்றான். யமலோகத்துக்கு போய் பிள்ளை அழிச்சுன்னு வந்தான், இறந்த பிள்ளையை அழிச்சுன்னு வந்தான். காற்றின் தோழனான நெருப்பையும் விழுங்கினான். அதனால் காற்றின் தோழனான நெருப்பெல்லாம் விழுங்கினான். அப்புறம் பானாசுரனோடு போர் செய்து பரமேஸ்வரையும் வென்றானாம். அதனால் பானாசுரனோடு போர் செய்து அப்படி அந்த கதையெல்லாம் ஒரு கதையாக சொல்லின்னு போனால் நிறையா சொல்லின்னு போகலாம். அதெல்லாம் அப்படி ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துன்னு போகிறேன். ஏன்னா பானாசுரனோட சண்டை போட்டான். ஏன்னா இவன் எதுக்கு இது சொல்லான்னு கேட்டால் அப்படிப்பட்ட மாயன் அவன். மாமாயன் மாயன் மணிவண்ணன் இல்லையா சொல்லுவோம் இல்லையா. அதனால் வஸ்திராபகரத்தில் வஸ்ஸாபகரன்னா பிரம்மா என்ன பண்ணான்னு கேட்டால் அந்த கன்றுக்குட்டி மாதிரி எல்லாத்தையும் அழிச்சுன்னு போயிட்டு தன்னோட பிரம்மலோகத்தில் இவனோட கன்றுக்குட்டிகளாக மாடு மேய்க்கிற கன்றுக்குட்டிகளாக அழிச்சுன்னு போயிட்டா இல்லையா. வஸ்ஸாபகரம் வஸ்திராபகரம் இல்லை, வஸ்ஸாபகரம்னா வஸ்ஸம்னா கன்றுக்குட்டிகள் மாடுகள் இவாளை அழிச்சுன்னு போய் அப்படி பிரம்மாவையும் வென்றான். அப்புறம் இப்படி தோல்வி அடைந்த அனைவரும் கிருஷ்ணருடன் போர் செய்ய விரும்புகிறார்கள். இவாள என்னன்னு கேட்டால் இத்தனை பேரோட சண்டை போட்டால் இத்தனை போரை ஜெயிச்சா இத்தனை எல்லாரும் பண்ணால் கூட அப்போ தோல்வி அடைஞ்சவாள்லாம் திரும்பி போயிட்டாளா இல்லைன்னா திரும்பி வந்து சண்டை போடணும். என்னென்னா அவனோட மாயை அப்படிப்பட்ட அவனோட சண்டை பண்ணணும்னு அவளுக்கு திரும்பி ஆசை. எதுக்குன்னு கேட்டால் அவனை வெல்வதற்காக இல்லை, அப்படிப்பட்ட மாயனோடு சேர்ந்து சண்டை போடணும்னு அவளுக்கு ஆசையம். அதனால் அப்படிப்பட்ட மாயை அவன். அதனால் எம்பெருமான் என்ன பண்ணான்னு கேட்டால் தன்னோட வயிற்றில் 14 உலகங்களையும் வைத்து இருக்கும் பொழுது மதுரை என்னும் பட்டினம் இருக்கும் தேவகியின் வயிற்றில் பிறந்ததும் மாயை. அதனால் பெருமாள் வந்து 17 உலகங்கள் இல்லையா. 7 உலகங்கள் 7ங்கிறது 7 × 2 14 உலகங்கள். அப்போ எத்தனை உலகங்கள் இருக்கும்போது மதுரைங்கிற பட்டணத்தில் எங்கள் தேவகி இருக்கா இல்லையா, அந்த தேவகியோட வயிற்றில் பிறந்ததும் மாயை. அதனால் பிறந்தவானும் வளர்ந்தவானும் சொல்லும்போது அப்படி பிறந்தான் இல்லையா, அதுவும் ஒரு மாயை. வராக அவதாரம் எடுத்தான் இல்லையா. வராக அவதாரம் எடுத்தான்.
அவன் திருமேனி உடம்பில் உள்ள ரோமகூபத்தில் எல்லா கடலும் அடங்கிவிட்ட. வராக அவதாரம் எடுக்கும்போது அவனோட திருமேனியில் பார்த்தா, உடம்புல பார்த்தா ரோமகூபத்தில் பார்த்தா கடல்கள் எல்லாம் அதில் அடங்கிட்டான், எல்லாத்தையும் அடக்கிட்டான். அப்படி வராக அவதாரம் எடுக்கும்போது கிருஷ்ணனாய் குழந்தையாக இருக்கும்போது யசோதை கண்ணனுக்கு நீராட்டம் செய்யும்பொழுது இரு கைகளில் ஜலம் எடுத்தாளாம். அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டால், கிருஷ்ணன் கண்ணனா குழந்தையாக இருக்கும்போது யசோதை காலில் படுக்க வச்சு 2 கையாலும் ஜலம் எடுத்தாளாம். அதில் ஒரு கை ஜலம் மீந்து விட்டு, இதுவும் மாயம். அதனால் 2 கையில் ஜலம் எடுக்கும்போது பார்த்தா திரும்பி பார்த்தா ஒரு கையில் ஜலம் மீந்து போச்சான். அப்படிப்பட்ட மாயங்கள்லாம் செய்வான். அதனால் அப்படிப்பட்ட மாயம். தேவர்கள் அனைவரும் கிருஷ்ணனின் திருவடிகளில் தலையை வைத்து வணங்குகிறார்கள். தேவர்களாக என்ன பண்ணான்னு கேட்டால், கிருஷ்ணன் கண்ணனோட திருவடியில் தன்னோட தலையை வச்சு அவனுக்கு நமஸ்காரம்லாம் பண்ணுறான். ஆனால் தேவகி என்ன பண்ணான்னு கேட்டால், குளிப்பாட்டும் போது என்ன பண்ணான்னு கேட்டால், கண்ணனை தன்னோட காலில் படுக்க வச்சுருக்காளாம். ஏன்னா குழந்தை, அதனால கண்ணனுங்கிறது அப்போ மறந்து போச்சு. கிருஷ்ணன் பகவான்கிறது சர்வேசுக்குன்னு தெரியாது. தன்னோட குழந்தைக்கு குளிப்பாட்டு விடணும், நீராட்டம் கண்டருளணும் இல்லையா. நீராட்டம் பாசுரங்கள்லாம் பார்க்கும்போது 10 பாசுரங்கள் பெரியாழ்வார் பாட்டிருக்கல. வெண்ணெய் அலைந்த குணுங்கம் விளையாடு புழுதியும் கொண்டு, அப்படி நீராட்டம் குழந்தைக்கு, சின்ன குழந்தையா குளிப்பாட்டும் போது தன்னோட காலில் கிடத்தி குளிப்பாட்டுகிறாளாம். வெந்நீர் சூடு தாங்காமல் யசோதையின் காலை என்ன பண்ணுவான், குழந்தைக்கு இதமான வெந்நீரில் தான் குளிப்பாட்டுவான். குளிப்பாட்டும்போது கொஞ்சம் சூடு ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த சூடு திடீர்னு தாங்காமல் என்ன பண்ணா, அப்படி யசோதைய காலை போய் நல்லா பிடிச்சிக்குமா அந்த குழந்தை. அம்மாவோட குழந்தை அப்படி குளிப்பாட்டும் போது உடம்பு குளிர்ச்சியாக சில்லுன்னு இருந்தாலும் சரி, சூடாக இருந்தாலும் அப்படி நடுங்கிட்டு போய் காலை பிடிச்சிக்கும் இல்லையா. அதனால் இது இப்படி பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டால், யசோதையோட திருவடியை பிடிச்சனால என்ன பாக்கியம் பண்ணாலோ. அதனால தான் குலசேகர ஆழ்வார் பார்த்து தேவகியின் புலம்பல் இல்லையா. அதனால் அப்படிப்பட்ட பாக்கியத்தெல்லாம் யசோதை கிடைச்சதே, இந்த தேவகி கிடைக்கல. தேவகியின் புலம்பல் 10 பாசுரம். அங்கே ஒரு ஆழ்வார்களோட அனுபவங்கள்லாம் விசேஷம். அப்படி நாரதர் பார்த்து தாரதாரியாக கண்ணை விடுறாராம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை கிடைச்சதே, இவளுக்கு இந்த மாதிரி கிடைச்சதேன்னு சொல்லிட்டு அப்படி நாரதர் பார்த்துட்டு இருக்காராம். இப்படிப்பட்ட தேவர்களாக அத்தனை பேரும் உன்னோட திருவடியை பார்க்கறதுக்கே அப்படி லைனில் கியூவில் நின்றுருப்பா. உன்னோட திருவடியை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட திருவடியை நீ போய் அவளோட திருவடியை பிடிச்சு நிற்க, நீ என்ன பாக்கியம் பண்ணி, அதனால தான் என்ன தவம் செய்தேன்னு யசோதை பாட்டெல்லாம் பாட வரும். அப்படி ஆக ஆயர்பாடி வைகுண்ட லோகத்தை காட்டிலும் மிகவும் மேன்மை பொருந்தியது ஆயர்பாடி. அதனால தான் வைகுண்டத்தை காட்டிலும் ஆயர்பாடி மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. யசோதை என்ன பாக்கியம் பெற்றாலும் அதனால் அப்படி சுகபிரம்மம் வியந்து போகிறார். சுகபிரம்மம் பார்த்து அப்படி வியந்து போகிறார். ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லும்போது அது ரொம்ப விசேஷமாக அனுபவிக்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த காட்சியை ரொம்ப அனுபவிக்கிறார். அப்படி சுகபிரம்மம் எழுதும்போது அப்படி எழுதுகிறாராம். அதனால் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிறேன் என்று ஆரம்பித்து மாமாயன் என்று சொன்னதால் வீடு, பிரசாதம், வஸ்திரம், அலங்காரம் முதலிய பல சௌகரியங்களை பெற்றிருந்தாலும் அதெல்லாம் மாயை. அதனால் என்ன சொல்லான்னு கேட்டால், இப்படி தூமணி மாடத்துன்னு ஆரம்பித்து கடைசியில் மாமாயன் மாதவன் அப்படி என்று சொன்னதுனால என்னன்னு கேட்டால், நமக்கு நிறைய மாயைகள்லாம் இருக்குது. நமக்கு பார்த்தோம் நிறைய வீடெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய மாளிகை. இப்போ பார்த்தா கோடிக்கணக்கில் நிறையா வீடுகள்லாம் கட்டுற ஒரு வீடு, ஒரு ஃப்ளாட்டோட விலையை 40 கோடி 30 கோடி உங்களோட ஆஸ்திகள். இப்போ நிறையா பில்டிங்கெல்லாம் கட்டின்னு வர பாருங்க. அப்படிப்பட்ட மாளிகைகள்லாம் கட்டுறோம். அப்படி தூமணி மாடத்தில் ரத்தினங்களால் அழைக்கப்பட்ட மாளிகைலாம் இருக்கா இவாள்லாம். அப்படிப்பட்ட வீடு இருக்கிறோம். பிரசாதங்கள், அவளுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. அவளுக்கு எத்தனை விசேஷமான பிரசாதங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு அவளுக்கு வசதிகள்லாம் இருக்குது. வசதியை சொல்கிறாங்க. வஸ்திரம், சில பேர் பார்த்தா 365 நாளைக்கு மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு தினமும் ஒரு வஸ்திரம் போட்டுப்பா. அப்படிப்பட்ட அலங்காரங்கள்லாம், ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும், நகைகள்லாம் இருக்கும். அத்தனையும் ஒரு நாளைக்கு ஒன்று அணிவா. அவள்லாம் பார்த்தா நிறையா பேர் பார்த்தா அப்படிப்பட்ட வஸ்திரங்கள்லாம் இருக்கும். அதனால் அவள் போட்டுக்கக்கூடிய நகைகள்லாம் பார்த்தா தினம் ஒரு நகை. அதனால் அதை திரும்பி போட்டுக்க மாட்டாள். அது மாதிரி வஸ்திரங்கள்லாம் அவள் தரித்து போட்டுக்கக்கூடிய புடவைகளாக இருக்கட்டும், அந்த என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாளோ அது பேரெல்லாம் என்ன இப்படி வேணால் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னு கேட்டால் அதை ஒரு தடவை தான் போட்டுப்பான். 365 நாள் ஒரு நாள் தான் போட்டுப்பான். அப்படி பலவிதமான முதலிய பல சௌகரியங்களை, அத்தனை சௌகரியங்களை பெற்றிருந்தாலும் அதெல்லாம் என்னன்னு கேட்டால் மாயை. அப்படிப்பட்ட மாயை அவைகளை வென்று நம்மையும் பகவானையும் உணர்ந்திருத்தல் அவசியம். என்னென்னா அப்படி அதெல்லாம் நினச்சிக்கணும் நம்ம. ஏன்னா இதெல்லாம் மாயங்கிறதுக்கு விசேஷமாக இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். அப்படிப்பட்ட நமக்கு இதெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் வரும் மாயை. அதனால் அவைகளை வென்று நம்ம பகவானையும் உணர்ந்திருத்தல் அவசியம். பெருமாளை நம்ம எப்போதும் நினச்சிக்கணும். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது கொடுத்தது யார்? பகவான் இல்லையா. அவனை நம்ம எப்போதும் நினைக்காமல் இருக்கக்கூடாது. அதனால் இவை அனைத்தும் பயனற்றவை என்பதை ஆண்டாள் இங்கு காட்டுகிறாளாம். அதனால் இப்படிப்பட்ட
இத்தனை வசதிகள் இருந்தாலும் எல்லாமே ஒரு மாயை தான். அதனால் நம்ம பகவானோட நாம சங்கீர்த்தனம் செய்கிறது விசேஷம். இல்லைன்னா இவை அனைத்தும் பயனற்றவை. அதனால் இதெல்லாம் வச்சுருந்தா கூட ஒன்றும் பிரயோஜனமே இல்லை என்று ஆண்டாள் காட்டுவதாக இங்கே நாமம் பலவும் நவின்றேலோரம் பாவாய். நாமம் பலவும்னா எம்பெருமானுடைய சங்கல்பம் தான் அவனை நினைப்பதற்கும் மறப்பதற்கும் காரணம். பெருமாளோட சங்கல்பம் இருந்தால் தான் நம்ம அவனை நினைக்கலாம். இப்போ கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம், கோயிலுக்கு போகணுன்னு நம்ம நினச்சா கூட அவனோட சங்கல்பம் இருந்தால் தான் நம்ம கோயிலுக்கு போக முடியும், பெருமாளை சேவிக்க முடியும். இப்போ திருப்பதிக்கு போகிறதுக்கு நிறையாவே பிரயத்தனங்கள்லாம் பண்ணுறோம். ஆன்லைனில் டிக்கெட்ஸ்லாம் வருது, மாதம் இந்த தேதியில் புக் பண்ணோம், 6 மாதத்துக்கு ஒதுக்கு முன்னாடி புக் பண்ணுறோம். அந்த புக் பண்ணால் அந்த பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு அவன் சங்கல்பம் பண்ணணும். நிறைய வேண்டுதல்கள்லாம் பண்ணோம். சில பேர் வேண்டுதல்கள்லாம் பண்ணி வருஷக்கணக்கில் நடக்காமல் இருக்கும், 5 வருஷம் 6 வருஷம் நடக்காமலாம் இருக்கும். அது காரணம் என்னன்னு கேட்டால் இவன் மறந்தெல்லாம் சில பேர் மறந்து போயிடுவா, சில பேர் ஞாபகம் வச்சுன்னு பண்ணணும்னு அதை பிரயத்தனப்பட்டால் கூட அவன் சங்கல்பம் பண்ணாதான் அவன் என்னைக்கு நடத்திக்கணும்னு அவனுக்கு தான் தெரியும். அதனால் இப்போ பார்த்தா இப்போ கோயில்களை சில கோயில்களெல்லாம் அந்த மாதிரி தான் கிடைக்காது. இப்போ நங்கநல்லூர் கோயிலில் பார்த்தா பெரிய பெரிய வடமாலைகள்லாம் வடமாலைகள்லாம் சாத்துவான்னா அதுக்கு புக்கிங் பார்த்தா 6 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி. அங்கே இருக்கக்கூடிய சந்தன காப்பாக இருக்கட்டும், வெண்ணெய் காப்பாக இருக்கட்டும், வடமாலையாக இருக்கட்டும், அந்த ஆஞ்சநேயர் என்னைக்கு திருவள்ளம் பற்றி அதை தான் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாரோ அன்றைக்கி நடக்கும். சில சமயம் பார்த்தா உடனே நடந்துடும், சில சமயம் நடக்காது. அதனால் அவள் அந்த பகவானோட திருவள்ளம் எப்படி இருக்குமோ அதுதான் நடக்கும். அதனால் அவன் நினைக்கணும். அதனால் நாமம் பலவம் சங்கல்பம் தான் அவனை நினைப்பதற்கும் மறப்பதற்கும் பார்த்தா காரணம். நோய், மூர்ச்சை, மயக்கம் மற்றும் பல தீய செயல்கள் இருக்குமவர்களிடத்தில் பெரியோர்கள் சகஸ்ரநாமம் சொன்னால் எல்லாம் விலகிவிடும். அதனால் இப்படிப்பட்ட வியாதிகள்லாம் நிறையா பேருக்கு இருக்கு இல்லையா, அந்த வியாதிகள்லாம் இருக்கிறவாளுக்கு சகஸ்ரநாமம் சொல்ல எல்லாம் விலகி போயிடும். நாச்சியார் திருமொழியில் நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணனே நரணே. நாச்சியார் திருமொழியில் அழகாக சொல்லலாம். நாமமாயிரம், ஆயிரம் நாமங்கிறது என்ன? சகஸ்ரநாமம் இல்லையா? அதை ஆண்டாள் தமிழில் சொல்கிறாங்க. 1000 நாமம் சொல்லும்போது நாமமாயிரம் ஏத்த நின்ற, அப்படி சகஸ்ரநாமத்தை சொல்லவன் நாராயணனே நரணே. அப்படிப்பட்ட நரணே உன்னை அதனால் நோய் வருவதற்கும் தீர்வதற்கும் அவனே காரணம். அப்படிப்பட்ட நோய் நமக்கு வரணும்னா அவன்தான் காரணம். அந்த நோயை விலகச் செய்வதற்கும் அவன்தான் காரணம். ஏன்னா அவன் நம்மளை பரீட்சிக்கிறான். அதனால் நம்ம பகவன் நாம சங்கீர்த்தனை நம்ம பண்ணணும், அவனோட நாமத்தை நினைக்கணும். அதனால தான் சகஸ்ரநாமம் சொல்லுங்கிறத ஆண்டாளும் நாமம் 1000 ஏத்தன்னு சொல்லலாம். அங்கே ஆக அவன் நாமங்களை பலமுறை சொல்லுங்கள். அதனால் மாமிகிட்ட சொல்லலாம். அப்படிப்பட்ட நாமங்கள்லாம் பலமுறை சொல்லி அவளை எழுப்பும்போது தூங்கின்னு இருக்காளே. மாமா என் மாதவன் வைகுந்தன் என்ற 3 நாமங்கள் மாத்திரம் சொல்லப்படுகிறது. ஏன் இந்த 1000 நாமம் சகஸ்ரநாமம் இருக்கச்சே இந்த 3 நாமத்தை மத்தியும் சொல்லான்னு கேட்டால், கோயில்களில் லக்ஷார்ச்சனை செய்யும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டால் 10 பேர் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் லக்ஷார்ச்சனை பூர்த்தி ஆகுது. கோயிலில் பார்த்தா நிறையா பேர் இன்றைக்கி கோயில் எங்கள் ஊரில் லக்ஷார்ச்சனை நடக்குது அப்படின்னு கோயிலுக்கு போவாள். அங்கே 10 அர்ச்சகா இருப்பா, 10 பேர் அர்ச்சனையெல்லாம் படிப்பாள். அதனால் கவுண்ட் பண்ணும்போது எப்படின்னா, அதுபோல் 5 லட்சம் பெண்கள் இந்த பெயரை படித்தால் எத்தனை பல நாமங்கள் சொன்னது போல். அதனால் அங்கே இருக்கிற 5 லட்சம் பெண்கள் இருக்கா இல்லையா, அதனால் அப்படிப்பட்ட அவெல்லாம் சேர்ந்து ஆளுக்கு உதர சொன்னால் மாமா என் மாதவன் வைகுந்தன் சொல்லும்போது என்னென்னா அந்த கவுண்ட் பண்ணி பாருங்க. அப்படி விசேஷமாக அதனால் அந்த 3 நாமத்தை சொல்ல நாமம் பலவும் நவின்றேலோரம் பாவாய் என்று முடிக்கிறாள் இந்த பாசுரத்தில். இங்கே சுவாபதேசமாக உட்பொருள் என்ன சொல்லான்னு கேட்டால், அறிவு பெற்றவன் கௌஸ்துபமணி என்று சொல்லப்பட்ட ஜீவனுக்கு ஏற்பட்ட சரீரமாகிற கதவை திறப்பதற்கு தாழ்பாலை அவிழ்த்து கொள்ள வேண்டும். அதனால் அறிவு பெற்றவன்னு அதனால் ஜாஸ்தி நம்மளை சொல்லணும். அறிவு பெற்றவர்கள் கௌஸ்துபமணி என்று சொல்லப்பட்ட ஜீவன். அப்படிப்பட்ட நம்மளோட ஜீவன் எப்படின்னு கேட்டால் கௌஸ்துபமணி. அப்படிப்பட்ட சரீரம், அந்த ஜீவன் சரீரத்துக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த கதவை திறப்பதற்கு தாழ்பாலை அவிழ்த்து கொள்ள வேண்டும். தாழ்பாலை அவிழ்த்தால் கதவு தானாக விலகிவிடும். அதனால் கதவை திறக்கிறதுக்கு சொல்ல இல்லையா, அதனால் அப்படிப்பட்ட கதவை தாழ்பாலை அவிழ்த்தாலே கதவை விலகிவிடும். தாழ்பாலாகிற நம்முடைய வினையை அகற்ற வேண்டும். அதனால் எப்படி தாழ்பால்னு என்ன, நம்மளோட வினைகள்லாம் இருக்கு இல்லையா, பாபங்கள்லாம் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட வினைகள்லாம் அகற்ற வேண்டும். மணியாகிற ஜீவனிடம் சரீரமாகிற கதவை திறக்க வேண்டும். அப்படி மணியாகிற ஜீவன் இல்லையா, ஜீவனை சரீரமாகிற நம்மளோட சரீரமாகிற கதவை திறக்க வேண்டும். அதற்கு காரணமாக இருப்பது வினைங்கிறது தாழ்பால்ங்கிறது வினைங்கிறது என்னென்னா பாவ புண்ணியங்கள்லாம். அப்படி பாவங்கள்லாம் நமக்கு திறக்க விடாமல் பண்ணது, அதை திறக்கணும் சொல்லலாம். அதனால் இவ்வாறு செய்வதற்கு என்ன வேணும்? ஆச்சாரியன் பிராச்சாரியன் இவர்களின் அனுகிரகம் வேண்டும். இதெல்லாம் பண்ணணும்னு கேட்டால் ஆச்சாரிய அனுகிரகம் வேணும். பிராச்சாரியன் அவர்களுக்கு முன்னாடி இருக்கிறவர்கள் அவரோட அனுகிரகங்கள்லாம் வேண்டும். இவர்கள் அனுகிரகம் பெற்று அறிவையும் சம்பாதித்து இவர்களோட அனுகிரகம் பெற்று அனுகிரகம் வந்தால் தானே நமக்கு நல்ல அறிவெல்லாம் கிடைக்கும். எம்பெருமானை சேர்த்து பாகவதர் கோஷ்டியில் நின்றுவிட்டால் ஊமை செவிடு எல்லாம் போயிடும். அதனால்
இப்படிப்பட்ட நமக்கு அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பிறந்து எல் மந்திரப்பட்டாலோ அப்படிப்பட்ட ஆச்சாரியன் அனுகிரகம் பெற்று நமக்கு நல்ல அறிவெல்லாம் கிடைச்சதுன்னா என்னன்னா பாகவத கோஷ்டியில் நம்மளும் சேர்ந்து பாகவதர் கோஷ்டியில் சேர்ந்து விட்டோம் நின்று விட்டால்னா பெருமாளோட பகவன் நாம சங்கீதம் சொன்னோன்னு நமக்கு என்னெல்லாம் போகும்னு கேட்டால் இப்படிப்பட்ட செவிடாக இருந்தாலும் ஊமையாக இருந்தாலும் சரி, அதனால் அனந்தலாக இருந்தாலும் எல்லாம் நம்ம விட்டு விலகி போகும் சொல்லலாம். அதனால் உயர்ந்த மனிதன் என்னென்னா கண்ணிறந்தும் குருடனாக இருக்க வேண்டும், அதனால் வாயிறந்தும் பேசாமல் இருக்க வேண்டும், ஆணாக இருந்தும் மலியாக இருக்க வேண்டும், பிறர் குற்றம் சொல்லும் விஷயத்தில் ஊமையாக இருக்க வேண்டும். அதனால் மற்றவாளை நம்ம குற்றம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு எப்படின்னு கேட்டால் குற்றம் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தாலும் நிறையா பற்றி ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ இருக்காமல் இருக்கணும்னு கேட்டால் நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டால் வாய் ஊமையாக இருக்க வேண்டும். இப்படி இருப்பவர்களே பகவான் எனக்கு மிகவும் வேண்டியவர்கள் என்று புகழ்கிறான். இப்படி யாரெல்லாம் இருக்காலும் மற்றவாளை பற்றி குற்றம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி விஷயத்தில் காதால் கேட்காம அப்படிலாம் இருக்கிறவாளை பகவான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமாம், பகவானுக்கு பிடிக்குமாம். எனக்கு மிகவும் பிடித்தவர்கள் வேண்டியவர்கள் என்று புகழ்கிறாளாம். அப்படிப்பட்டவள் தான் உள்ளப்படுத்திருக்கா. அதனால் அவள் சொல்லும்போது ஆக பரமேகாந்தியான பாகவதர்கள் ஊமையாகவும் செவிடாகவும் குருடனாகவும் இருக்க வேண்டும். அப்படி பரமேகாந்தியாக இருக்கக்கூடியவள் யாருன்னு கேட்டால் உள்ளப்படுத்திருக்கிறவள். அவளை பற்றி சொல்லும்போது நமக்கும் இதை கம்பேரிசன் பண்ணுறான். அது கம்பேரிசன் பண்ணும்போது அது எங்கே கிடைக்கும்னு கேட்டால் நம்மளோட ஆச்சாரியனிடத்தில் போய் நம்ம இதெல்லாம் நமக்கு ஆச்சாரிய கடாட்சம் பிராச்சாரிய கடாட்சம் கிடைச்சதுன்னா நமக்கு இருக்கக்கூடிய இதெல்லாமே எப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லி விசேஷமாக இந்த உட்பொருளை சொல்லி அனுபவித்து இந்த பாசுரத்தை முடித்து தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரைய தூபம் கமழ துயிலரமே கண் வளரம் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திளவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள் தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று நாமம் பலமும் நவீன்றேலோரம்பா. அப்படிப்பட்ட நாமத்தை எல்லாரும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வருஷ ஆரம்பத்தில் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை பற்றி நம்ம எல்லாரும் தினம் சகசநாமம் சொல்லுங்கிறதுக்கு இந்த ஆரம்பத்திலேருந்து இந்த மாதம் இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து நமக்கு ஒரு கோடிட்டு காட்டுவான்னு சொல்ல இல்லையா. நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு கோடிட்டு காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆண்டாள் சொல்லக்கூடிய அதனால் ஆயிரம் நாமங்கள்லாம் சொல்லக்கூடிய அந்த சகசநாமத்தை எல்லாரும் சொல்லலாமே இல்லையா. அதெல்லாம் சொல்ல தெரிஞ்சவாளோ தெரியாதவா கற்றுக்கோங்க, சகசநாமத்தை கற்றுட்டு சொல்லுங்க, தெரிஞ்சவாளாம் தினம் சொல்லுங்க. அப்படி 1000 நாமத்தை சொன்னாலே எல்லா நாமங்கள் சொன்னதுக்கு பலன் கிடைக்குங்கிறதுக்கு இந்த பாசுரத்தில் விசேஷமாக விளக்கமாக சொல்லி முடிக்கிறாள். சதமகமணிநீலா சாருகல்காரகஸ்தா தனமரணமிதாங்கீதாந்திரவா செல்ல சிந்து அழகவனகிதாபி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசதி கிருதி கோதா விட்டு சித்தாத்மஜானஹ திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 ஜப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கேகண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழி உயர்பழ் வெளிபத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்த அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டார் என்னும் நீரைத்த தெய்வருங்கட் பாமாலை ஆயபுகள் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்தியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.